பெரும் மரியாதைக்குரிய ஐயா பண்பாளர், விவசாயிகளுக்காகவும் விவசாயத்திற்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவர். இன்று நேற்றல்ல, அவங்க தந்தையார் காலத்திலிருந்து 20 ஆண்டு காலமாக மேலூர் மக்களுடைய நலவாழ்வுக்காக முல்லை பெரியாறு பாசனம் 152 அடி உயர்த்துவதற்காக சொந்த பணத்தில், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ வரும்போது 2 விஷயங்கள் தான் நான் கேள்விப்பட்டேன். தன்னுடைய எம்எல்ஏ சம்பளம் முழுவதையுமே நான் மேலூர் மக்களுக்காக செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நான் இன்னும் ஒன்றும் புதுசாக பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதற்கு காரணம், நான் எல்லாமே எனக்கு இருக்குது. இறைவனால் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஊரில் எந்த அளவுக்கு பொருளாதாரம் வேணுமோ அந்த அளவுக்கு எனக்கு இருக்கிறது. இனி வரும் என்னுடைய காலங்களை இந்த மேலூர் மக்களுக்காகவே செலவிடுவதற்கு நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். அதற்காக மேலூருடைய குரல் சட்டசபையில் ஒலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை ஐயா முருகன் ஐயா அவர்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அவர் ஒரு சிறிய வேண்டுகோள். நிரம்ப கட்சிகள் அழைத்தா கூட அந்த அழைப்பெல்லாம் தவிர்த்துட்டு நான் தனித்துவமாக எனக்கு என்ன தோணுதோ, இந்த மேலூர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்வதற்கு எனக்கு தனித்துவமாக வேண்டும், யாருடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் தனியாக நிற்கிறேன். அந்த ஆளுமையை ரொம்ப பாராட்டணும். உங்களுடைய ஆதரவை நாடி இன்றைக்கி ஐயா அவர்கள், அதே போல் பெரும் மரியாதைக்குரிய பல்வேறு வகையில் சினிமாவிலும் அரசியலும் ஒரே நேரத்தில் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் ஜாம்பவான் தான் அண்ணன் ராமராஜன் அவர்கள். இது நம்ம ஊருக்கார் என்று இன்னொரு கூடுதல் சந்தோஷம். அவரெல்லாம் பொதுவாக எந்த நிகழ்வுக்கும் வர்றதில்லை. ஐயா அவருடைய அன்புக்காக அவரும் இந்த மேடைக்கு வந்திருக்கார் என்பது கூடுதல் சந்தோஷம். இப்போ நீங்கள்லாம் இடையிடையில சும்மாவே உட்காந்து நீங்கள் நம்ம விஷயங்களாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றக்காக வந்து இந்த மக்களோட மகிழ்ச்சியாக போகணுன்றக்காக என்னையும் அழைத்து எங்களுடைய குழுவினரும் வந்திருக்கிறோம். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இடையிடையில் நாங்கள் கொஞ்சம் நகைச்சுவையெல்லாம் செய்ய காத்திருப்போம். நீங்கள் அந்த நேரம் இந்த மாதிரி முறைச்சி பார்க்காம கொஞ்சம் இன்முகத்தூர் உட்காரு. தாய்க்குளங்கள்லாம் ரொம்ப விரக்தியில் இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவருடைய எண்ணம் பாருங்கள், ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்தால் கூட அதில் வர்ற மக்கள் கூட கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. நிறையா திட்டங்கள் ஐயா அவர்கள் அந்த திட்டங்களை வந்து ஒரு 6-7 பக்கத்துக்கு அவ்வளோ அழகழகாக வடிவமைச்சு வச்சுருக்காரு. ஏற்கனவே கரும்பாலை நம்ம மேலூர்லேயே திறக்கணும். இந்த மேலூர் இளைஞர்கள்லாம் நிறைய வெளிநாடுகள் போய் சிரமப்படுறாங்க. ஏங்க நம்ம இளைஞர்கள் எதுக்கு வெளிநாட்டில் போய் சிரமப்படணும்? நம்ம ஊர்லேயே அழகழகான வேலை வாய்ப்பு இளைஞருக்கு உருவாக்கி தருவேன் என்றெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 80-85 திட்டங்கள், அழகழகான திட்டங்களை வச்சுருக்காரு. அதெல்லாம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கணும் என்றால் முருகன் என்றாலே அழகு பண்ணுவாங்க. அழகுனா வெறும் உருவத்தில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் அப்படியாப்பட்ட பண்பாளர்களை நீங்களாம் தேர்ந்தெடுப்பேன் நம்பிக்கையோடு உங்களை சுற்றி வருகிறார். இப்போ இந்த பகுதிக்கிடையே நாங்கள் ஒரு இசைக்குழுவாகவும் அதே போல் நல்ல நகைச்சுவை செய்வதற்கு ஒரு 6 பேர் வந்து, எல்லாருக்கும் தமிழ் தெரியுமில்ல, அப்புறம் ஏன் இப்படி முறைச்சி பார்க்குறீங்க? நான் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு உங்களை ஆசையாக அம்மாவை பார்ப்பேன். அம்மா பார்த்தீங்களா எங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு, எதுக்கு அவங்கள பார்ப்பேன்னா நீங்கள் சிரிக்கின்றக்காக. நல்ல கலகலப்பாக இருக்கணும். ஏன்னா மதுரைக்கு அப்படி ஒரு ராசி இருக்குது. இங்கே வந்து ஒரு மனுஷன் சிரிக்க வச்சுட்டா அவன் எங்கே வேணாலும், நான்லாம் ஒரு 93 நாடுகள் போயிருக்கேன்னா அது நான் போகலை. அந்த மதுரை பாஷை, மதுரை மொழியை கேட்பதற்காக அத்தனை நாடுகள் கூப்பிட்றாங்க. அது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பற்றி பெருமையாக சொல்லும்போது அங்கே ஒரு முதுகு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான அந்த பாயிண்ட்டை சொன்னேன். இருக்கட்டும். இப்போ உங்களை மகிழ்விக்க இன்னொரு கலைஞர் மேடைக்கு வந்திருக்காங்க. அவங்களும் இணைந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறோம். கோயில்பேட்டிலேருந்து அன்னபாரதி அப்படின்னு சொல்லி அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்தவங்க, அவங்களையும் வேண்டுகோள் எடுத்து 2 பேரும் இணைந்து நிகழ்ச்சியை படைக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் விரக்தியாக இல்லாமல் நான் கொஞ்ச நேரம் தான், அது வரைக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாங்கள் மேடையில் நிறைய விஷயத்தை சொல்லிட்டோம், நீங்கள் அழகாக புரிஞ்சிருப்பீங்க. முழுக்க பல்வேறு கட்சிகளின் அழைப்பின் பேரில் சென்று விடாமல் மக்கள் தான் சார்ந்துள்ள ஊருக்கு பெருமை தேக்கி தரணும். இது வரைக்கும் நான் பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டேன், புகழ் ரீதியாக முன்னேறிட்டேன், என்னுடைய இனிவரும் பணி மேலூர் மக்களுக்காக என்று சொல்லக்கூடிய அருமை ஐயா முருகன் ஐயா அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக சொல்லி இப்பொழுது நம்முடைய நகைச்சுவை பகுதி. அதனால் மாலையும் போட்டு பார்த்தீங்களா எவ்வளோ பணிவு பார்த்தீங்களா? இந்த பணிவு தான் சார் வேணும். ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைங்க, அடவு வச்சுருங்க, காலையில் திருப்பிக்கிடுவோம். சட்டி வரலாம் தூக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. ஐயா மைச்சிருக்கார் பயந்துட்டா, என்னடா என் பொருள் நீங்கள் அடவு வைக்கிறீங்க.
ஆமாம், அவங்களுக்கு ஒரு மைக் கொடுங்க. அன்னபாரதி அவருக்கு ஒரு மைக் கொடுங்க. ஹலோ ஹலோ. இப்போ நீங்கள்லாம் கொஞ்சம் நேரம் அண்ணன் ராமராஜன் அண்ணன் மீண்டு வருவார். அதற்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் கலகலப்பாக இருக்குன்றக்காக இந்த சபை ஆண்கள் பெண்கள் நிரம்பி இருக்கிறது. நானும் மேலூர் பக்கம் பல்வேறு முறை உள்ளே போயிருக்கிறேன். இன்றைக்கி தான் இந்த பஸ் ஸ்டாண்டுவே திகைப்பில் ஆழ்த்தி இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. பஸ்ஸு டிரைவர்லாம் வண்டி நிறுத்திட்டு இறங்கி குறுக்கு சந்தில் போகிறார். நான் ஒரு வாரம் அவங்க என் பஸ்ஸை எடுக்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த அன்பு அவருடைய சின்னத்திற்கு நீங்கள் ஒதுக்குனா ரொம்ப சந்தோஷப்படுவார். அம்மா, பெண்கள்லாம் ரொம்ப விரக்தியாக இருக்காங்க. பெண்கள் அவங்க மகிழ்ச்சி அடைவதற்கு ஏதாவது பேசுங்க. அதான் அளவுலாம் இருக்கட்டும். இப்போ டைம் இல்லாமல் இருக்கு. அளவு மகிழ்ச்சியெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. அரபிக்கடல் போல அன்பும், பசிபிக் பெருங்கடல் போல பண்பும், இந்திய பெருங்கடல் போல இதயமும் கொண்ட மேலூர் மக்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா உண்மையிலேயே முருகனையா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக சொல்லுவாங்க போலி மருத்துவர் இருக்கலாம், போலி இன்ஜினியர் இருக்கலாம், ஆனால் போலி விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த ஒரு மனிதர் தான் உங்க முன்னாடி நின்றுட்டு வெற்றி சின்னம் கம்ப்யூட்டருக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள் நம்ம ஐயாவுக்கு சொல்லலாம். சார் சொன்ன மாதிரி எத்துணை கடவுள் இருந்தாலும் அவருடைய பேர் பாருங்க முருகன். ஏன் முருகரை மட்டும் தமிழ் கடவுள் அப்படின்ட்டு சொல்றோம். அம்மாவை பாருங்க அப்படி நெற்றி நிறைய விபூதி, முக்தி தருவது நீர், முனிவர் அணியர் நீர், பக்தி தருவது நீர், பணவர் இனியர் நீர், சித்தி தருவது நீர், திருஆலவாயான் திருநீரேன்னு அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ எத்தனை கடவுள் இருந்தாலும் ஏன் முருகரை மட்டும் தமிழ் கடவுள் சொல்லும். அந்த முருகா முருகா முருகான்னு சொல்லுங்க. நீங்க நெற்றி நீர் திருநீர் சொன்னீங்கல்ல, ஆமா, யாரு நினைக்கிறீங்க? யாரு? நம்ம மக்கள் நாயனுடைய சொந்த சகோதரி. ஆஹா ஆஹா ஆஹா, பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இதான் தெரியணுங்கிறது. அதே போல நல்லா சிரிச்சுக்க, நல்லா செஞ்சுக்கோங்க. ஆனா சின்னம் நம்ம சின்னம் 11வது இடத்துல இருக்கும். அப்படியே தடவிட்டு போய் எங்கிட்ட 3 7 அடிச்சுட்டு வந்துடக்கூடாது. ஆமா, நான் வச்சுக்கிறனும் 11. கண்டிப்பா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதை ஒரு பக்கம். இப்ப பெண்களுக்கு நீங்க ஒண்ணு சொல்லி அவங்களை மகிழ்ச்சி படுத்துங்க. இந்த மகிழ்ச்சியோட அவங்க போய் இந்த கூட்டத்துல கூட எங்க அக்காமார்கள்லாம் எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்காங்க பாத்தீங்களா. நீ ஒரு ஆளுதான் சொல்ற சிரிச்ச முகம்னு, அங்க ஒரு அம்மா என்ன கோவத்துல ஏதோ குரல் யுத்தக்காரனை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு அப்படி இல்ல, பெண்கள் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கலைமகள் அம்சம். அப்ப நாங்கன்னா களவாணி வம்சமா? அந்த அம்மா என்ன நினைச்சிருக்காங்க, எதை வள்ளிரும் நாடம் போட போறாங்க போல. வள்ளி வந்துருச்சு, முரு என்ன இப்படி வந்திருக்கான் பேண்டோட அப்படின்னு என்ன ஒரு மாதிரி. பெண்களுக்கு தமிழ் அத்தனை பேர் இருக்கு. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண், இத்தனை பேர் என்னுடைய பெண்கள் தாய் குலங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கா? ஆண்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு 4 பேர் எங்க மதுரையில் இருக்கு. எங்களுக்கு பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவில் இருக்க மாதிரி எங்களுக்கு லூசு பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய, தெண்டைச்சோறு எங்களுக்கு பாத்தீங்களா சார்? நாங்க என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியும். அதுல இந்த விளம்பரத்தெல்லாம் பாருங்களேன், எல்லா சோப்பு விளம்பரத்திலும் பெண்கள் தான் வர்றாங்க. சரி, ஏன் ஆம்பளை என்ன குளிக்கிறதே இல்லையா? ஏப்பா எங்களை அவமானப்படுத்தி ஒரு சோப்புயாவது காமிக்கிறீங்களா? ஒரே ஒரு சோப்பு லைஃப் பாயில மட்டும் வருவார். ஐயா லைஃப் பாயின்னு சொல்லி 3 வருஷமா தேய்ப்பாரு. அந்த சோப்பும் தேயாது, அவர் தேஞ்சு விடுவார். ஆண்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? நீங்க ஆண்களை பார்த்து கைத்தட்டுங்கன்னு கெஞ்சதுன்னு கதறணும். நான் உட்கார்ந்துருக்க எங்களுடைய பெண்களை பார்த்து கைத்தட்டுங்கன்னு சொல்லவே வேண்டாம். சொல்றதுக்கு முன்னாடியே கைத்தட்டல் வருதுன்னா அதான் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பெண்கள்னாலே ஒரு ஃபயர். ஃபயரா? ஆமா. தட்ட பேரா மொச்ச பேரா? இவங்களுடைய கேள்வி வேற ஒன்று. நான் கேட்கல, அவங்க கேட்க. உங்களுக்கு அனாதையா அந்த ஒரு அண்ணன் தான் கைத்தட்டல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது நான் கூட்டு வந்தேன். அதுவும் மணிக்கு 300 ரூபாய் பேசி கூட்டு வந்திருக்கிறேன். அதனால பாத்தீங்களா? உண்மையிலே பெண்கள் அப்படி வலது கால் எடுத்து உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சரி, ஆண்கள் சொந்த கால்ல நிக்கிறனா கூட பெண்கள் பந்தக்கால் போட்டு வந்தாதான் ஆண்களுக்கு கெத்து. பாத்தீங்களா? நாங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. அந்த அம்மா என்னடி கத்துனா சவுண்டா கத்துனா கை தட்டணும் அப்படின்னு பதறிப்பு இருக்கு. அம்மா நீங்க வந்தோன்னா அதிர்ஷ்டம் எல்லா பெண்களும் சொல்ற பொதுவா என்னது, நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு தலை வச்சு வந்தோனோ அன்னைக்கு தான் உனக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு. ஆமா சார், நீங்க வந்த பின்னாடி அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு? ஆம்பளைக்கு சுகர் வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, பிபி வந்துச்சு, அடுத்து ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இந்த 16 பேர் சிரிச்சிருக்கீங்க இந்த ஜோக்குக்கு. 16 பேர். இப்ப பெண்கள் எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. செய்வன செஞ்சாலுமா? ஐயா என்ன இதுக்கும் குப்பீர்னு சிரிக்கிறாங்க? அவர் தானே பாண்டியூர்ல போய் எலுமிச்சம்பழத்தை வச்சவரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்டா தானே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனாரு. எலுமிச்சம்பழம் வியாபாரியா இருப்பாரு போல. இங்க பாருங்க, எங்களுடைய பெண்களை உற்று நோக்குங்க.
நல்லா க்ளோஸ் அப்ல ஜூம் பண்ணி பாருங்க. ஏற்கனவே பாட்டி ஜூம் போய் தான் இருக்கு. பெண்கள் நடு வகுடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க. ஆமா, என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்கிற அர்த்தம் வச்சுட்டு போறாங்க பாவம். இல்ல சார், குங்குமத்துக்கு ஒரு 3 பேர் கை தட்டிக்கலப்பா. ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் ஒரு பெண்ணானவள் இணைக்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நடு வகுடு எடுத்து பெண்கள் குங்குமம் வைக்கிறோம். நான் அப்படித்தான் ரொம்ப நாள் நினைச்சு அந்த அம்மாட்ட கேட்டேன். சரி, என்னம்மா அப்படி வகுடு எடுத்து செய்வீங்களே, இது பிறந்த வீடு புகுந்த வீடா அப்படின்னு. இல்லப்பா, நைட்டு தூங்கும் போது ஈறு பண்ணலாம், டிராபிக் இல்லாம அது வாட்டுக்கு வரிசையா அந்த ஹைவேஸ் ரோட்ல அது வாட்டுக்கு போகும் கழுதைய. இல்லாட்டி அரிப்பு கொச கொசன்னு நைட்டு தூங்க விடாம. 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு பொண்டாட்டி இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டி அவரால் ஆனந்தமா இருக்க முடியும். ஆயம் மூடு கலவா உனக்கெல்லாம் சிரிப்பு, இதெல்லாம் என்ன உழைச்சிருக்கு அப்படின்னு அந்த தாத்தா அவரை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமா, அந்த ஒட்டுமொத்த தாத்தாவுக்கு ஒரு இலக்கணம் தான் ஐயா முருகன் ஐயா அவர்கள். பாத்தீங்களா, அவங்க ஏன்னா திடீர்னு வந்து அரசியல்வாதி கிடையாது, திடீர்னு அரசியலுக்கு வந்தது கிடையாது. 20 ஆண்டு காலமாக அவங்க அப்பா காலத்திலிருந்து எவ்வளவு சார் சொந்த காசு, எந்த லாப நோக்கற்று இந்த அரசியலுக்கு வந்து இதன் மூலம் சம்பாதிக்கின்ற எண்ணத்தை கைவிட்டு நிறைவு காலத்தில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை வருஷமா பேசுறாங்கன்னா அந்த அன்னதானம், கேப்டன் அவர்கள் பேசுறாங்கன்னா அண்ணன், அது மாதிரி எனக்கு முருகன் ஐயா அவர்களை பிற்காலத்தில் பேச வேண்டும் என்றால் ஏதாவது இந்த மேலூர் மக்களுக்கு ஒன்று செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தன்னுடைய எம்எல்ஏ சம்பளத்தை முழுவதும் உங்களுக்கு தான், இனி வரும் காலங்கள் முழுவதும் என் குடும்பத்துக்காக உழைப்பு கிடையாது, மேலூர் மக்களுக்கான்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமா இருக்குன்னா அதெல்லாம் நம்ம இழந்துடக்கூடாது என்பது உங்களுக்கு ரேசாக உங்க மனசுல பதிய வைக்கவும் நம்ம சொன்னீங்க. இல்ல, உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி உலகம் வந்து சாதாரண மனிதர்களை திரும்பி பார்க்கும், ஆனால் சாதனை மனிதர்களை தான் திரும்ப திரும்ப பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சாதனை மனிதராக வெற்றி சின்னம் நம்ம கம்ப்யூட்டர் வாக்குகளுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன உடனே அப்படி எடுத்து காமிக்கிறாரு பாத்தீங்களா. அதே போல நிரம்ப மக்கள் அன்பை காட்டியிருக்கீங்க, இதே அன்பை நீங்க அன்னைக்கும் காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட கலைந்து விட வேண்டாம். ஆனால் அண்ணன் அவர்கள், மக்கள் நாயகன் அவர்கள் இந்த மேடைக்கு வரப்போகிறார். அதற்கு முன்னாடி எங்க கலைஞருடைய நிகழ்ச்சி ஒவ்வொன்றாக இருக்கிறது. பாண்டியன் அவர்கள் நம்ம ஐயா வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் முருகன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் எழுதியிருக்கார், அதையும் பாடுவார். நீங்க உங்க நகைச்சுவை போய் செய்யலாம். நிச்சயமா. இப்ப உண்மையிலேயே சார், ஒரு வீட்டுல ஒரு குழந்தை கூட பாருங்களேன், ஒரு குழந்தைய பாக்குறது ஆண்களா பெண்களா யோசிச்சு பாருங்க. பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா துப்பு 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 துப்புன்னு போறீங்க. துப்பு துப்புன்னு யாரும் துப்பிக்கிட்டே போன நான் பார்த்தேன். ஏன்னா பெரிய துப்பு கட்டாளா இருப்பேன், இப்படியா துப்பு துப்புன்னு போவேன், முன்னுக்கு நனைஞ்சிட மாட்டானா. இல்ல சார், அப்ப பின்னாடி இருக்கிற பெண்கள் நாங்க புறம்போக்கு இடத்த வளைச்சு போட்ட மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டுக்காரோடைய தொப்பைய பிடிச்சிட்டு போவோம், அப்படிதானக்கா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? விழுந்தாலும் அவனோட சேர்ந்து விழுந்துதான், அவன் மட்டும் பொழைச்சு எல்லாம். சார், அன்னைக்கெல்லாம் நம்ம தாய்மார்கள் ஐயா காலத்துல விவசாயத்துக்காக இவ்வளவு ஈடுபாடு காட்டுறா இல்லையா? ஆமா. இவ்வளவு ஆரோக்கியமா பெரியவங்க இத்தனை பேர் இருக்கான என்ன அர்த்தம்? குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு யாராவது இன்னைக்குள்ள பெண்கள் வீடு கூட்டுறீங்களாமா, அதுக்கு ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க சார், வேக்கம் கிளீனர். 30,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி அது குப்பையெல்லாம் உரியுமா, பிளக்க சொறி 1 2 பாயிண்ட் வச்சு ஃபேன் மாதிரி சுவிட்சை போடுது. என்ன சவுண்ட் இது? குப்பை பூரா உரியுது. அந்த நேரம் அவங்க பெரிய பெண் நல்லா இருக்கியாமான்ற வாசல்ல வேட்டியை உறிஞ்சிட்டு போயிடுச்சு. கடைசியில் பாத்தீங்களா, நல்ல வேலைக்கு பாயிண்ட் 3ல வச்சாலும் வேட்டியை காணாம போனார், 5ல வச்சு அவரே காணாம போயிருப்பார். பெண்கள் அப்படி சொல்லாதீங்க. டிரைவர் கையை விட்டு கை தட்டிட்டு போறாரு, கொஞ்ச நேரம் கம்மாக்குள்ள கிடப்பார். சார், பெண்கள் நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். உண்மை, கைதட்டு கைதட்டு. ஏன்னா பெண்களுக்கு அந்த பவர் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு துறையில சாதிக்கிறாங்க. ஆமா சார், நீங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். ஒட்டுமொத்த பெண்கள் நீங்க நினைச்ச சிகரத்தை கூட தொட முடியும். ஆனா இங்க இருக்க ஆண்கள் நாங்க ஊரா ஒன்னா சேர்ந்தா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியாது. என்ன இதெல்லாம் சரிங்க, நல்ல ஜோக்கானி. என்ன ஏன் வஞ்சம் பண்றீங்க? என்ன ரசத்தால மேலூர்ல இவ்வளவு வேற பாதிக்கப்பட்டிருக்கீங்க? ஆமா, அப்படி சொல்லாதீங்க. உண்மையிலே இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண் 1 நாள் 2 நாள் இல்ல 286 நாட்கள் விண்வெளியில போய் நின்று இந்த பூமியில கால் பதிச்சிருக்காங்கன்னா அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தள்ளு கொடுக்கலாங்க. இன்னைக்கு பெண்கள் நாங்க நாசாவுக்கு போறோம் சார். அவ்வளவுதான், நாங்க நாசமா போறோம், அவ்வளவுதான். ஏமா நீங்க நாசாவுக்கு போறதை இப்ப சொன்னீங்க. ஆமா, சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போனதை எல்லா நியூஸ் பேப்பரும் பாராட்டுறீங்க. ஆமா, செய்தியில போடுறீங்க, டிவில போடுறீங்க, யூடியூப்ல வருது, சைக்கிள் டியூப்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது, சாலிகிராமத்துல வருது, எல்லா அதுலயும் அவங்க 286 நாள் போனதை நியூஸ் பேப்பர்ல போடுறீங்களே. கூட 3 பேர் வப்பா கொஞ்சம் மாதிரி ஆம்பளை போனான்னு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டீங்களா? எங்க நிலைமை என்ன பார்த்தீங்க? இத்தனைக்கு அவர் பேர் பில் மோர், அவருக்கு பாலை ஊற்றி படுக்க வச்சுட்டீங்க. எங்களுக்கு அதான் சங்கட்டம். இருந்தாலும் எல்லாரும் இணைந்து
நான் ஏற்கனவே சொன்னேன், சின்னத்தின் வரிசையில் 11வது இடத்தில் நம்ம கம்ப்யூட்டர் சின்னம் இருக்கும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, ஐயா அவர்கள் உங்களுக்காக தன்னுடைய உடல் உழைப்பையும் பண உழைப்பையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், இதன் மூலம் அவர் பணம் சம்பாதிப்பது நோக்கமல்ல, உங்களுடைய மனம் சம்பாதிப்பதுதான் அவர் ஒரு முக்கியமான நோக்கம். எவ்வளவு ஒரு ஹைலைட்டான பாயிண்ட். இதுக்கு நீங்க பின்னாடி இருக்க ஆண்கள் பெண்கள் நல்லா கை தட்டுறாங்க, பரவாயில்ல, சந்தோஷம். உங்களுக்கு தமிழ் தெரியாதோ? உண்மையிலே சார் ரொம்ப அருமையான விஷயத்த சொன்னாங்க. அதனால உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து உங்க நல்லது கெட்டது எல்லாமே முருகனையாவுக்கு தெரியும். அதனால அவங்களே நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க மட்டும்தான் உங்களுக்கான நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குங்கிறத மட்டும் இந்த விஷயத்துல நீங்க நோட் பண்ணிக்கிட்டு, ஐயா இப்ப பெண்கள் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பெண்களுடைய சமையலை நீங்க சொன்னீங்க. உண்மையிலேயே இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் கைத்தல் கொடுப்பாங்க பாருங்க. எப்படி? நான் கேரண்டியா சொல்றேன். அக்கா நல்லா கேட்டுக்கோங்க, சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? அதை நாங்க சாப்பிட்றதா. சமையல்னு சொன்னே 2 பேர் கிளம்பிட்டாங்க. அத்தாட்டி எப்படி ஏங்க சாப்பிடாமையே ஆண்களுக்கு தொப்பை வருதுன்னு நான் கேட்குறேன். ஏமா குப்பையா போட்டா தொப்பையாத்தே வரும், சமைச்சு போட்டா தானே வகுறு மட்டும் இருக்கும். இப்ப பாருங்க இந்த பாயிண்ட் கைத்தல கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதாங்க கஷ்டமான வேலை. பாருங்க கைத்தட்டல் பாருங்க. அத்தனை பேர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற கோஷ்டி. நீங்க என்னத்த போய் சமைச்சீங்க? அதெல்லாம் சென்னை வரமா சுடுதண்ணி இருந்தா கொண்டு வாங்க சார். டொமேட்டோவா சுடுதண்ணி கொண்டு வரக்குள்ளே ஆறி போயிடும் சார். ஒரு காலத்துல தான் பட்னி சாவு, அப்புறம் கிட்னி சாவு, இப்போ ஒய்ப்பு வைக்கிற சட்னிலே சாவு. சட்னிலையா? ஆமா, பிரிட்ஜுக்குள்ள 15 நாள் சட்னி அப்படி திறந்தனே மயக்கப்பட்டு விழுந்திருக்கேன் மல்லாக்க. அவ்வளோதான். ஆம்புலன்ஸில் போய் 55,000 ரூபாய் செலவு. சட்னியை மோந்து பார்த்தேன் சார். ஒரு சாப்பாடு ஆம்பளை சாப்பிட்டோன்னா என்ன செய்யணும்? அந்த சாப்பாடு அப்படி நெஞ்சிலே நிற்கணும். ஆமா, அதான் சாப்பாடு. அன்னைக்கு ஒரு சாப்பிட்டேன், நெஞ்சே நின்றுச்சு. இல்ல பெண்கள் அப்படி சொல்லாதீங்க. பெண்கள் அப்படி சொடக்கு போடுற டயத்துல நீங்க சொல்றதெல்லாம் சென்னை பெண்கள் அப்படி தானக்கா. நம்ம எல்லாம் மேலூர் கிராமத்து பெண்கள், ஐயா மாதிரி விவசாயத்தோட நேர்ல பார்த்த பெண்கள். எங்களுடைய பெண்களுடைய முகத்தை பாருங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல பெண்கள் 6 வகையான டீ போடுவாங்க. ஆமா, சிலவங்க லைட்டா கப்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கப்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கப்பாங்க, சிலவங்க சூடு அதிகமா கப்பாங்க, சிலவங்க சக்கரை அதிகமா கப்பாங்க, சிலவங்க சக்கரை அதிகமா கப்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறதுதான் என்னுடைய மேலூர் பெண்கள்ங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, 6 வகையான டீ போடுறீங்க. உங்களை பாராட்டுறேன், தாளாட்டுறேன். உங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்து அப்படி நடத்திட்டு போங்க. 6 வகையான டீ போடுறீங்களே, ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களாமா? அது ஸ்ட்ராங்கா இருக்கு, லைட்டா எல்லாம் ஒரே மாதிரி கழுவி தண்ணி மாதிரி தாண்டி இருக்கு. அப்படி பாத்தீங்களா? அது மாதிரி சொல்றேன். உண்மையிலேயே இந்த அம்மாலாம் பொங்கல் கிண்டி எவ்வளவு நேரத்தில் இறக்குவீங்க? ஒரு 20 நிமிஷம் ஆகும் சார். பொங்கல் 20 நிமிஷம் இறக்கலாம்ல? ஒரு அம்மா 1.5 நேரம் கிண்டிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்காரியை இறக்கி தோலோடி இருங்க, செல்போனை உள்ள போட்டுட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அகப்பிய வச்சு. அடுத்து என்ன ஓடன்னு சொல்லி போனவே உள்ள போட்டு. பாத்தீங்களா? அதனாலதான் ஆண்கள் ஓட்டலுக்கு ஓடுறது காரணம் அதுதான். அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்க உள்ள அரசு பள்ளியிலேயே அழகான அவங்களுக்காக நல்ல ஒரு பாத்ரூம் அமைச்சு தருதல். நான் சொன்னேன் ஏற்கனவே, இளைஞர்கள் நம்ம ஊரில் இருக்க இல்லாத வளமா எதுக்கு சார் அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்படணும்? வெளிநாட்டில் தந்தையை பிரிஞ்சு தாயை பிரிஞ்சு தந்தையோட ஈமச்சடம் கூட வர முடியாத அளவுக்கு அங்கே ஏன் வாழணும்? எங்கள் இளைஞர்கள் எங்கள் ஊர்லேயே வாழலாம் சார், குழந்தை குட்டியோட சந்தோஷமா. அதற்கான வேலை வாய்ப்பையும் நாங்கள் அந்த திட்டத்தில் நிரம்ப அறிவிச்சிருக்காரு. அவருக்கு இனி வரப்போகிற அந்த அவருக்கு எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அத்தனை ஆண்டு காலம் எங்கள் மேலூர் மக்களுக்காக என்று சொன்ன அந்த உயரிய விஷயத்துக்கு நான் பெரிய பாராட்டி சொல்லி அவரை வணங்கி மகிழ்கிறேன். 2 நகைச்சுவை சொல்லுங்கம்மா. அடுத்து அவர் ஒரு பாடல் பாட போறாரு. இல்ல மேலே விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், பெண்கள் நாங்க தான் நான் சொன்னேன் சார். சரி, இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணுங்க சார். யார் அழகு, பெண்கள் அழகா ஆண்கள் அழகா? எனக்கு தெரிஞ்சு நான் தான் நினைக்கிறேன் சார். இதுவும் ஜோக்கு நினைச்சிருக்காங்க. ஐயா சிரிச்சிட்டாங்க ஆல்ரெடி. யார் அழகு அப்படின்னு சொன்னா என்னுடைய பெண்கள் தாங்க அழகு. அப்படியா? ஆமா சார். அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, யாருமே கை தட்டல. ஆமா, உண்மையிலேயே நான் தான் அழகுன்ற பிள்ளைட்டு ஆம்பளை ஒரு கேள்வி கேளுங்க, அந்த பிள்ளை அந்த பக்கமே வராது. என்ன? நான் தான் அழகுன்ற பிள்ளைட்டு உன் ஆதார் கார்டு போட்டோ காமிமான்னு சொல்லுங்க. கண்ணு கன்னியாகுமரி நடக்கும், வாய் வத்தலக்குள்ள நடக்கும், அந்த பிள்ளைக்கு அடையாளம் தெரியாது. உண்மையிலே திகில் படம் எடுத்தவனை நம்ம எங்கெங்கேயோ போய் பார்க்குறோம், வேற எங்கேயும் இல்லை சார். நம்ம ரேஷன் கார்டு போட்டோ எடுத்தவன் தான் திகில் படம். நம்ம போட்டோ பற்றி நம்மளே பயந்துருப்போம். இருந்தாலும் அழகுன்ற வெறும் உருவத்தில் மட்டுமில்ல, உள்ளத்திலும். நீங்களாம் இவ்வளோ பேர் மதித்து ஐயா மதிச்சு உட்காந்துருக்கீங்களா, நீங்க தான் அழகு. உங்களை பாராட்டுகிறோம். ஏமா பெண்கள் நீங்க அழகுனா? ஆமா சார். நாங்கள் பேர் அழகு.
பேரழகு இல்ல, பேருக்கு தான் அழகு. ஒரிஜினல் பியூட்டிஸ் என்னைக்குமே பெண்கள் நாங்க தான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை இல்லாட்டி இந்த வீடு எப்படி சார் இருக்கும்? அவ்வளவு பூட்டி தான் இருக்கும். அது என்ன, இது ஒரு பெரிய கேள்வியா? This is not the correct answer, you know. ஒரு நாள் ஒரு வீட்டுல ஒரு பெண் இல்லாட்டி சாப்பிடுற தட்டு வளர்க்காம நாரி போயிருக்கும். உடுத்துன அன்றாயிடு கூட 7 நாள் ஆனாலும் அதே இடத்துல கிடக்குங்க. ஆனா ஒரு வீட்டை கோவிலாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தாதாங்க அந்த வீடே கோவிலா இருக்கு சார். இந்த இடத்துல ஒரு வருந்தத்தக்க விஷயம் தான் சார். ஏன்னா உண்மையிலேயே இந்த லுங்கி அந்த இடத்துல கிடக்கு, நான் பார்த்திருக்கேன் நிறைய வீட்டுல. கலட்டி அந்த லுங்கியை உதறி கொடியில விட மாட்டார். அதை சொல்லுங்க. ரவுண்ட் அவுத்து விட்டு அப்படின்டுவான், ரவுண்டு விழுந்துரும், அப்படியே தவி ஓடிடுவான். ஒரு சாயந்தரம் 4 மணிக்கு வரந்தட்டிக்கு அந்த ரவுண்ட் அங்கேயே இருக்கும். மறுபடியும் ரவுண்டுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்குவார். இதெல்லாம் அருமையான ஜோக்குன்னு நினைச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, சந்தோஷம் சார். பெண்கள் நாங்கெல்லாம் சாமி சார். எஸ்கூஸ் மீ, பெண்கள் நாங்கெல்லாம் சாமி. அப்போ இதுக்கு உங்களுக்கு பேய் பிடிக்குது? பேய்க்கு கூட உங்க முகரக்கட்டையை பிடிக்கல, எங்களை தான் பிடிச்சிருக்கு. தட்டுக்கா நல்ல ஜோரா. ஆமாம், ஜோரா தட்டுங்க, நீங்கள் குழம்பா தட்டுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. ரொம்ப இந்த மேடை எனக்கு நிறைய, நானும் பிரச்சாரத்துக்கெல்லாம் நிறைய அழைத்தார்கள். அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஐயா அவருடைய கொள்கையும் கோட்பாடும் இந்த மேலூர் மக்களுக்காக செய்ய வேண்டிய எண்ணமும் என்னை சிறிதாக கவர்ந்த ஒரு காரணத்தினால் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். அதே ஆர்வம் எனக்கு திருமங்கலத்திலேருந்து இந்த ஆர்வம் வந்தப்போ உங்களுக்கு பக்கத்தில் மேலூர்லேருந்தே இந்த ஆர்வம் வரலைன்னா அப்புறம் என்ன இருக்கும்? இளைஞர்களுக்காக தனியாக வச்சுருக்காங்க, பெரியவங்களுக்காக வச்சுருக்காங்க, விவசாயிகளுக்காக நிறையா திட்டங்களை அவருடைய அந்த குறிப்பேட்டில் வச்சுருக்கார். அத்தனையில் ஒரு 10 கைவினா கூட இந்த மக்கள் பெரிய வளர்ச்சி பெறுவார்கள். என்னுடைய நோக்கம் சட்டசபையில் மேலூருக்காக ஒரு குரல் எழுப்ப வேண்டும். அந்த குரல் முருகன் அவர்களுடைய குரலாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற அந்த அருமையான தருணத்தை எண்ணி நீங்கள் மையப்படுத்தி ஓட்டு போடுறப்ப நீங்கள் பெண்கள் கொஞ்சம் வயசானவர்கள், கண் பார்வை, மஞ்சக்காமலை இருக்கிறாள், ஆமாம் தேடிக்கிட்டலாமா 11ஆம் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்கு சைடில் டபக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு வந்துடணும். வரிசையாக 1, 2ன்னு 15 வரைக்கும் அமுக்கிட்டு வந்துடக்கூடாது. ரொம்ப நன்றி. இப்பொழுது ஐயா நம்முடைய வெற்றி வேட்பாளர் முருகன் ஐயா அவர்கள் கம்ப்யூட்டர் சின்னத்தில் நிற்கிறார். அவரை வாழ்த்தி எங்க பாடகர் பாண்டியன் அவர்கள் ஒரு பாடல் ஒன்றை உங்களுக்காக தரப்போகிறார். ஐயா பேசுங்க. இத்தருணத்தில் எனக்காக சிங்கப்பூரில் இருந்து உழைத்த ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். தெய்வேந்திரன் வாங்க சார். அவர் உறங்காம்பட்டி. நான் கூட அவ்வளோ உழைக்கலை. அவர் சிங்கப்பூர்லேருந்து ஆன்லைனில் எனக்கு அப்பப்போ எல்லாமே நம்ம மேலூர் மக்கள் முன்னேற்ற இயக்கம் சார்பாக இதெல்லாம் நான் அனுப்பிடுவேன். அவர் அங்கே டிசைன் பண்ணி ராத்திரி பகல் பாராமல் உழைச்சார். அவர் தருணத்தில் நம் சார்பாகவும் நம் விவசாயிகள் சார்பாகவும் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உறங்காம்பட்டிலேருந்து உறங்காமலே நம்மளுக்கு வந்திருக்காரு பார்த்தீங்களா? சிங்கப்பூர் ரெசிடென்ட். ஆமாம், இல்லை சொந்த ஊர் உறங்காம்பட்டி தான். ஆமாம், இதுதான் ஒரு அன்பு. கிட்டத்தட்ட 10,000 மைலுக்கு அப்பால் அவருடைய பண்புக்காக வந்திருக்கிறார். அவருக்கு பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகள். கம்ப்யூட்டர் சின்னத்தைய பார்த்து நீங்க மறக்காம போடுங்க யா ஓட்டு. முருகனையா தலைவரோட பேரு உங்க மனசுக்குள்ள தினமும் கூறு. கம்ப்யூட்டர் சின்னத்தைய பார்த்து நீங்க மறக்காம போடுங்க யா ஓட்டு. முருகனையா தலைவரோட பேரு உங்க மனசுக்குள்ள தினமும் கூறு. வாழ்த்துங்க வாழ்த்துங்க முருகனையாவை வாழ்த்துங்க. கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு ஓட்டு நீங்க போடுங்க. ஐயா வெற்றி பெறணும், வெற்றி பெறணும் முருகன் ஐயா வெற்றி பெறணும், வெற்றி பெறணும், வெற்றி பெறணும். நீ கம்ப்யூட்டர் சின்னத்தைய பார்த்து நீங்க மறக்காம போடுங்க ஐயா ஓட்டு. முருகன் ஐயா தலைவரோட பேரு உங்க மனசுக்குள்ள தினமும் கூறு.
கீழ்மட்டம் உயர எதிர்த்து குரல் கொடுத்த தலைவர் நம்பி எவரும் கூட வந்தார் உயிரை கொடுக்கு நம்ம தலைவர் விவசாயம் காக்க குரல் நாங்க கொடுக்கிறோம் விவசாயி மக்களை தினமும் நாங்க காக்குறோம் ஏவேணும்னா மேலூர் வந்து பாறையா முருகனையா எப்பொழுதும் தங்கந்தானையா ஏவேணும்னா மேலூர் வந்து பாறையா நம்ம முருகனையா எப்பொழுதும் தங்கந்தானையா வெற்றி பெறணும் முருகன் ஐயா என்றும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் நம்ம வெற்றி பெறணும் கம்ப்யூட்டர் சின்னத்தைய பார்த்து நீங்க மறக்காம போடுங்கய்யா ஓட்டு நம்ம முருகனையா தலைவரோட பேரு உங்க மனசுக்குள்ள தினமும் கூறு 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 நம்ம ஐயா முருகன் மனசு கேட்டு பாரு தெரியும் மனசு உங்க வீட்டு செல்ல பிள்ளை இதுக்கு மேல என்ன நானும் சொல்ல வெற்றி பெற செய்யணும் கம்ப்யூட்டர் சின்னம் தானே கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க முருகனையா நம்மளோட தலைவர் தானுங்க நம்ம கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க ஐயா முருகனையா நம்மளோட தலைவர் தானுங்க ஐயா வெற்றி பெறணும் முருகன் ஐயா என்றும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் கம்ப்யூட்டர் சின்னத்தைய பார்த்து நீங்க மறக்காம போடுங்க ஐயா ஓட்டு முருகனையா தலைவரோட பேரு உங்க மனசுக்குள்ள தினமும் கூறு வாழ்த்துங்க ஐயாவ வாழ்த்துங்க சின்னத்துக்கு ஓட்டு நீங்க போடுங்க வெற்றி பெறணும் முருகன் ஐயா என்று வெற்றி பெறணும் நீ கம்ப்யூட்டர் சின்னத்தைய பார்த்து நீங்க மறக்காம போடுங்க ஐயா ஓட்டு முருகன் ஐயா தலைவரோட பேரு உங்க மனசுக்குள்ள தினமும் கூறு சரிங்களா 15 நிமிஷத்துல அவரா அந்த பாடலை எழுதி உடனே பாடியிருக்கார். பெரிய வாழ்த்துக்கள் பாண்டியன் அவர்களுக்கு. அது இயல்பா அவர் ஐயாவுக்கு பேசும்போது அவருக்கு அப்படியே கடகடன் வந்துருக்கு. அதே போல அடுத்து ஒரு பலகுரல் கலைஞர் நிரம்ப தொலைக்காட்சியில் ரொம்ப ரேரான யாரும் பேச முடியாத வாய்ஸ்லாம் சில நேரம் அவர் வாய்ஸே அவர் பேசியிருக்கார். ஆச்சரியமா இருக்கும். அப்படி நிரம்ப பலகுரல் பேசுவது மேதகு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய வாய்ஸ்லாம் ரொம்ப கிளியராக அழகாக பேசக்கூடியவர். இப்போ அந்த மாதிரி ஜாம்பவான்கள்லாம் வந்து நம்ம ஐயா வெற்றி வேட்பாளர் முருகன் ஐயா அவர்களை வாழ்த்திருந்தால் எப்படி இருக்கும், அவருடைய கொள்கையில் அவங்க சொல்லியிருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆக்னல் ராஜ் அவர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அடுத்து அவர் தான் பேச போகிறார். நன்றி. ஹலோ செக் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் எம் முருகன் அவர்களுக்கு கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க ஒரு சில நடிகர்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன கற்பனை, ஒரு சில தலைவர்கள் உட்பட. முதல்ல யாரை கூப்பிடலாம் அப்படின்னா கேப்டன் சாரை கூப்பிட்டுருவோமா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கேப்டன். மதுரைன்னு சொன்னாலே நான் இல்லாம எப்படி? நம்முடைய வெற்றி வேட்பாளர் எம் முருகன் 5 வருட காலத்திற்குள் கண்டிப்பாக நிறைவேற்றும் சொல்லி கொடுத்த வாக்குறுதிகளை தான் ஒரு சிலவற்றை இங்க நான் படிக்க போறேன். வருடா வருடம் பொதுப்பணித்துறை வாய்க்கால்கள், மடைகள், கண்மாளிகள் தூர்வாரப்பட்டு பாசன திறப்பையும்
நீர் விநியோகத்தையும் உறுதிப்படுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு கைதட்டல கொடுக்கலாமே மக்களை. நெல் கொள்முதல் மையங்களுக்கு உலர்களமும் சேமிப்பு கிடங்கும் செட் அமைக்கப்பட்டு முறைகேடுகள் இல்லாமல் நடத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை திறக்கப்படும் அல்லது புதிய சர்க்கரை ஆலை நம்முடைய மேலூரில் அமைக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அடுத்தபடியா சிங்கமுனரி நீட்டிப்பு கால்வாய் சீரமைக்கப்பட்டு நீர் இருப்பை பொறுத்து வருடா வருடம் பாசன நீர் திறக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நன்றி. அடுத்ததா நம்முடைய கல்வி சார்ந்தும் இளைஞர் நலம் சார்ந்த வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதை நான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய குரலை படி சொல்ல போறேன். When there is beauty in the character, there is harmony in the home. அதாவது நம்முடைய வெற்றி வேட்பாளர் எம் முருகன் அவர்கள் மேலூர் தொகுதியில் 2 இடங்களில் ஐடிஐ தொழிற்பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதனை அடுத்து அனைத்து கிராமங்களிலும் சிறுவர் பூங்காக்களும் விளையாட்டு மைதானங்களும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உங்களுடைய பொன்னான வாக்குகளை கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். All good evening, ladies and gentlemen. Such a wonderful evening. Marvelous, marbles, tiles. இப்படி சொல்லிக்கிட்டே போகிறேன். நான் உங்கள் ரோபோ சங்கர் பேசுகிறேன். அதாவது நம்முடைய மேலூர் பொதுமக்களுக்காக நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு எம் முருகன் அவர்களை ஆதரித்து நம்முடைய மண்ணின் மைந்தன் மக்கள் நாயகன் திரு ராமராஜன் அவர்கள் உங்களுடைய வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். சிறப்புரையாற்றவும் நம்முடைய வந்து கொண்டிருக்கிறார். வாங்க சார். சாங் நிகழ்ச்சி நடத்தபடியாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பிடித்த மண்ணின் மைந்தர் மக்கள் நாயகன் அவர்களுக்கு அவருடைய சகோதரி அவர்கள் மரியாதை செய்கிறார். எங்க ஊரு காவக்காரா, நுனி மூக்கு மேல கோவக்காரா, உள்ளுக்குள்ள பொங்கி வரும் பாசத்துல நேசத்துல ஊரையெல்லாம் கட்டி இழுப்பான், நல்ல பேரையெல்லாம் தட்டி எடுப்பான். எங்க ஊரு காவக்காரா, நுனி மூக்கு மேல கோவக்காரா. ஒன்ன பெத்து போட்டா மகராசிதான், ஊரும் பேரும் போற்றும் மகராசிதான். ஒன்ன பெத்து போட்டா மகராசிதான். தாயம்மா ஒரு தாளம் போட்டு பொன்னான நிறம் புலரும், சிந்துகிற சிந்துதான் அவங்களை மகிழ்க்க லாஜிக் இல்லா மேஜிக் பத்மநாப
செந்தூருக்க உலகம் முழுவதும் என்ன மக்கள் நாயகனாக இருந்தால் கூட அவர் அடிப்படை மேலூர் நாயகன் தான். அதுபோது நன்றி மறவாது நிரம்ப கட்சியில் அவருக்கு அழைப்பு இருந்தால் கூட அவர் அன்பின் அதீத பாசத்தினால் மரியாதைக்குரிய முருகன் ஐயா அவர்களுக்காக நிரம்ப வாய்ப்பெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையிலே அரசியல் துறையிலும் சினிமா துறையிலும் நம்பர் 1ஆக இருந்த ஒரே ஒரு ஜாம்பவான் இருக்காருன்னா அவர் மக்கள் நாயகன் மட்டும்தான். நேரடியாக மக்களவையில் MP தேர்தலில் ஜெயிச்ச ஒரு நடிகர் இருக்காருன்னா அதுவும் மக்கள் நாயகன் தான். அவர் இன்னைக்கு நம்ம ஊருக்கு இவ்வளோ நாள் கழித்து அந்த பழைய நினைவோடு வந்திருக்கிறார். அது அன்புக்காக. எப்படி முருகன் ஐயா அவர்கள் பணம் சம்பாதிப்பது என் நோக்கம் அல்ல, மக்களின் மனம் சம்பாதிப்பதான் என் நோக்கம் என்று இந்த மேடையில் இருக்கிறாரோ அதே போல் அவருடைய அன்புக்காக இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு உள்ள தலைமுறைகள் தெரியுமா தெரியாது. இன்னைக்கு கூட அண்ணனுக்கு அனுப்பியிருந்தேன் அந்த விஷயத்தை. ஒரே மாதத்தில் 43 திரைப்படங்கள் ஒரு மனிதருக்கு புக்காகும் என்றால் இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே கிடையாது. அந்த அளவுக்கு பேராற்றல் மிகுந்தவர். மக்களுடைய அன்பு இன்னும் நீங்கள் சில கிராமங்கள் போனீங்கன்னா அங்கங்கே பார்க்கலாம். மக்கள் நாயகன் ராமராஜன் ரசிகர் மன்றம் சொல்லி இன்னும் பார்க்கலாம். இன்னும் ராஜவளத்தில் உயிர்ப்போடு இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட செல்வாக்கு பெற்ற அந்த செல்வ மகன் மக்கள் நாயகன் நம்மளுடைய பெருமைக்குரிய அன்பு வேட்பாளர், பண்பாளர், தலைமுறையாக மக்கள் பணியை கையில் எடுத்து செய்யக்கூடிய முருகன் ஐயா அவர்களுக்கு கம்ப்யூட்டர் சின்னத்தில் உங்கள் ஆதரவை தேடி வந்திருக்கக்கூடிய மக்கள் நாயகன் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுகிறார். உங்களுடைய பெரிய கரகோஷத்துடைய அண்ணன் அவர்கள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேலூரை சார்ந்த அத்துணை பெரியவர்களுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு தாய்மார்களுக்கும் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நாட்டின் வருங்கால தூண்களாக இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் கலகலப்போடு நடப்பதற்கு காரணகர்த்தாக இருந்த அருமை தம்பி முத்து அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் இங்கே ஒளிபெருக்கி அருமையாக அமைத்தவருக்கும் வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்று முழக்கமிட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்களால் நான் மக்களுக்காக என்று வீர முழக்கமிட்டவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அந்த இரு தெய்வங்களை வணங்கி இன்று இந்த மேலூர் பஸ் ஸ்டாண்டில் மேலூரிலிருந்து போன குமரேசன் ராமராஜனாக வந்து ஒரு டைரக்டராக, உதவி டைரக்டராக, கலைவாசகர்த்தாக, நடிகராக, பாட்டுக்காரராக, கரகாட்டக்காரராக, வில்லுப்பாட்டுக்காரராக எத்தனையோ படங்கள் உயர்ந்து நின்றாலும் தம்பி சொன்னதை போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மேலூரிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் MP என்ற வகையான வரைக்குமே எனக்கு கிடைக்க, இந்த புகழ் கிடைக்க காரணமாக இருந்தவர் என்னுடைய திரையரங்கு உரிமையாளர் மதிப்புக்குரிய என்னுடைய வாழ்வின் முதலாளி சீமான் ஐயா அவர்கள்தான். அவருடைய புதல்வர் அருமை தம்பி முருகன் அவர்களுக்கு வாக்குகள் கேட்க இங்கு நான் வந்திருக்கின்றேன். அது உண்மையிலே வாழ்விலே நான் அந்த குடும்பத்திற்கும் ஐயாவின் பிள்ளைக்கும் நான் நன்றி கடன் செய்வதாக உணர்கின்றேன். என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொண்டார் முகர்க்கிற மாதிரி எந்த பழி பாவம் செய்தாலும் அதுக்கு பரிகாரம் உண்டு. ஆனால் செய்த உதவியும் நன்றியும் மறப்பவன் மனிதனாக வாழக்கூடாது என்ற வகையில் நான் இங்கு வந்து ஓட்டு கேட்டேன். 1978 கணேஷ் தேட்டரில் வேலை பார்த்து சென்னைக்கு சென்றேன், சினிமாவில் சேர்ந்தேன். அங்கே என்னை அழைத்து சென்ற ஐயா முதலாளி அவர்கள் அந்த படம் மீனாட்சி குங்குமம்
டைரக்டர் காரைக்குடி நாராயணன், ப்ரொடியூசர் ராமநாராயணன், மலையர் மம்டியன் டைரக்டர் ராஜசேகர் அவங்க கொண்டு விடுறாரு. எப்படின்னா மேலூருக்கு பக்கம் நம்ம மாவட்டம் மதுரை, மதுரைக்கு புராதன சின்னம் மீனாட்சி அம்மன். என்னை சினிமாவுக்கு கொண்டு போய் கூட்டி போனவர் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள். நான் அங்கு சென்று அந்த 3 பேர் இடத்திலும் அவர் சொன்ன வார்த்தை, குமரேசன் அழகாக வேலை செய்பவன், சினிமாவில் நடிக்க ரொம்ப ஆசைப்படுறான், பைத்தியமாக இருக்கான், அவனுக்கு 2 சீன் கொடுத்துருங்கப்பா. அப்படி விடலை. அவனை நம்பி நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலாம், நான் கேரண்டி சொன்னவர் ஃபைனான்சியர் ஆகிட்ட என்னுடைய ஐயா அவர்கள். அவர் இல்லைன்னா நான் இங்கே தான் இருந்திருப்பேன், ஒன்று தேட்டரில் இருந்திருப்பேன், புட்டு வச்சுருப்பேன், அவ்வளோதான். இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் அவர் தான். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் இந்த தேர்தலில் எல்லாரும் கன்ஃபியூஷன். நான் இங்கே பேசுகிறேன், தமிழ்நாடு பூரா ஒரே மண்டை குழப்பம். என்ன இருந்தாலும் இது வரைக்கும் எம்ஜிஆர் ஓட்டு கேட்டார், அம்மா ஓட்டு கேட்டார், இந்த ஓட்டு இது அப்படி இல்லை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு என்னை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கிய என் முதலாளி குடும்பத்துக்கு நான் செய்யும் நன்றிக்கிறேன். என்ன வரப்போ எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இந்த தேர்தலில் தம்பி கேட்கும்போது சுயேட்சை வேட்பாளர் சொன்னார். ஏன்னு கேட்டால் அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே திமுகவுடைய அண்ணாதிமுக சேர்ந்து ஜெயிச்சிருக்க முடியும், எம்எல்ஏ ஆயிருக்க முடியும், மந்திரியாக இருக்க முடியும். ஆனால் அப்போ அவர் என்ன இல்லை. ஆனால் இன்று அரசியல் சாயமின்றி ஜாதி மதம் வேண்டாம், நான் தனியாக நிற்கிறேன். இன்னைக்கு முல்லை பெரியார் பாசன விவசாய சங்க தலைவராக இருந்தவர் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் தன் தந்தை வழியில் தந்தை கட்டளை ஏற்று மக்களுக்கு பணியாற்ற இன்று அவர் சுயேட்சை வேட்பாளிக்கிறார். நான் எதை பற்றியும் கவலை இல்லை. இங்கு சில பேர் விரும்பாமல் இருக்கலாம், இது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவர்களை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன். 78 சினிமாவுக்கு போனேன், 88 புரட்சி தலைவர் அம்மாவின் தலைமை ஏற்று அரசியலுக்கு வந்தேன், 98 எம்பி ஆனேன். 88 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 38 வருஷம் இந்த இயக்கத்துக்கு உழைத்திருக்கேன். மேலும் மக்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில், இந்த பஸ் ஸ்டாண்டில் எங்கள் அப்பா டிரைவர் ஆகுனார், எங்கள் அண்ணன் டிரைவர். இந்த பஸ் ஸ்டாண்டில் சொல்கிறேன், இந்த 38 வருஷம் உழைச்ச அந்த ராமராஜனுக்கு இந்த கட்சி என்ன கொடுத்துச்சு கேளுங்கள். என்ன செஞ்சீங்க? அம்மா ஓகே, நான் அதை பற்றி கவலைப்படலை, நான் அதை பற்றி நினைக்கல. ஆனால் அம்மா மறைவுக்கு பின்பு எனக்கு என்ன பாதுகாப்பு, எதை வச்சு நான் மேடை ஏற முடியும் நினைத்து பார்க்க வேண்டும். யாரோ கேட்டதுண்டா? ஏயா எங்கள் ஊருக்காக ராமராஜ் வந்து இப்போ கஷ்டப்படுற கட்சிக்கு பொதுக்கூடத்துக்கு படுத்த ஆக்ஷன் டே, கால் ஃப்ராசர், கை ஃப்ராசர், ஐ ஃப்ராசர் ஆகிருக்கானே, ஏன் ஊருக்காரனுக்கு ஏன் நீ கொடுக்கல கேட்க ஒரு ஆளுக்கு தெம்பு இருந்துச்சா, திராணி இருந்துச்சா? இன்னைக்கு பேசுறேன். நான் ஏன் கேட்கிறேன், எதுக்காக கேட்கிறேன்? அரசியல் இருக்கணும், அதில் அம்மா கொடுத்தாங்க. பாராளுமன்றம் போயிட்டேன், பாராளுமன்ற போய் எம்பியாக இருந்து தம்பி அழகாக சொல்லுவார், வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒரு சோதனை வரும்பொழுது அங்கே பேசப்பட்டது எனக்கு 12 கோடி. தம்பி 12 கோடி வாங்கிக்க, நீ ஓட்டு போட உள்ளே வர வேண்டாம். உன்னை வந்து அந்த அம்மா ஏதாவது செஞ்சுருவான்னு பயந்தீங்கன்னா நார்த்தில் வடநாட்டில் உனக்கு கவர்னர் ஆக்கிடுவேன். அதை போய் எலிசா போயில நான் புரட்சியில் அம்மாவுக்கு ஒரு துரோகம் பண்ண மாட்டேன். 12 கோடி வேண்டாம், தூக்கி எறிங்க. அதுக்கு முன்னாலே திமுகவுக்கு கூப்பிட்டாங்க 10 கோடிக்கு இல்லை. இவ்வளவு ஏன் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு வந்தது மாற்றுக் கட்சிக்கு போக. அதே மாதிரி தான் 10 கிலோ 5 கிலோ வாங்கிக்கனாங்க. ஆனால் காசுக்கோ பதவிக்கோ ஆசைப்படுவோம் இந்த ராமராஜன் அல்ல. காசு வேண்டாம். தம்பி சொன்னார் ஒரு நாள், நான் தேட்டருக்கு போய் பார்க்கும்போது சொன்னார், அண்ணன் உடம்ப நல்லா கவனிச்சுக்குங்க, ஆம்புலன்ஸ் போகுது வழியோட இதான் தான் ஆம்புலன்ஸ் தான் போய். நான் தேட்டருக்கு வரும்போது தம்பி ஒரு வார்த்தை சொன்னார். நான் நினைத்திருந்தாலும் சொத்து விஷம் வாங்கி போட்டு மேலூர் இலை கூட வாங்கியிருக்கலாம், அந்த அளவுக்கு சம்பாரிச்சேன். அது இல்லை, அதை உணர்ந்து தம்பி சொன்ன வார்த்தை, ஆனால் காசு பணம் போனால் போயிட்டு போகுது, தமிழகம் முழுவதும் பொதுமக்கள்கிட்ட நல்ல புகழையும் பேரையும் சம்பாதிச்சு வச்சுக்கிங்கன்னு அது இன்னைக்கு உங்க நல்லா ஜெயிக்கும்னு சொன்னார். அதுதான் எனக்கு
நீ வேணா எந்த ஊருக்கு போனாலும் குடிப்போம். இங்க இருந்து மேலூர்ல இருந்து எங்க ரவுண்டு பண்ணாலும் எல்லா தொகுதிக்கும் போயிட்டேன். எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு வரவேற்பு உண்டு. அது குறிப்பாக என் அன்பு தாய்மார்கள், என் தலைவி எம்ஜிஆருக்கு எப்படி தாய்மார்கள் இருந்தாலும் அது மாதிரி எனக்கு இருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், அரசியல் 87 38 வருஷமா சுத்துறேன். நான் போகாத தொகுதியே கிடையாது, என் கால்படாத வீதியே கிடையாது. ஆனால் இந்த 38 வருஷ அனுபவத்தில் பிரச்சாரத்தில் வந்து மேலூர்ல வாக்கு கேட்கறது இதுதான் முதல் டைம். ஃபர்ஸ்ட் ஏன் கேட்கிறேன், ஏன் நீ மேலுக்கு அனுப்ப கூட்டி வர மாட்டேங்கிறீங்க? ஏன் கூட்டி வர மாட்டேங்கிறீங்க? எங்கேயா கேட்டிருக்கனா? எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இதுதான் 88 எங்கே இருக்கு, 2000 எங்கே இருக்கு? 38 வருஷமா மேலூர் மக்களை சந்தித்து வாக்குகள் கேட்க ஒரு சந்தர்ப்பம் தராத நிலையில் இன்று உங்கள் முன்னால் நின்று இதே பஸ் ஸ்டாண்ட்ல கேட்கறேன்னு சொன்னா அது தம்பி எனக்கு இழுத்த பாக்கி. எனக்கு ஆசை இருக்காதா மேலூர் பேசணும்னு? மேலூர் மக்கள் ஆசை இருக்காதா? நினைப்பேன், டிவியில பார்ப்பேன். மேலூர் தொகுதியை பத்தி பேசுறது நான் டிவியில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்னையா எல்லா ஊரை பத்தியும் பேசுறாங்க, மேலூர் பத்தி பேச மாட்டாங்களே. இன்னைக்கு சொல்றேன், தம்பி சுயேட்சை வேட்பா வெற்றி பெற்றால் அடுத்த கணம் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருடைய கம்பீர குரல் ஒலிக்கும். சட்டமன்றத்தில் மேலூருக்காக, மேல் தொகுதிக்காக. நான் டிவி பார்த்தேயா, அவர் விவசாய தலைவர் நடு ரோட்ல போராட்டம் பண்றார். அவருக்கு என்ன அவசியம்? அவருக்கு சொத்து சுகம் வாழ்க்கை இல்லையா? இவ்வளவு வாய்ப்பு வசதி இருந்து ஏன் நிற்கிறார்? நான் டிவியில பார்க்க மெட்ராஸ்ல வந்து நடு ரோட்ல 20 நிமிஷம் பேசுறேன். நான் சொன்னேன், தம்பி அருமையா பேசுறாரு, நம்ம கூட சினிமாவில் மேலே வேகமாக பேச முடியும், டப்பிங்கில் ரொம்ப சிரமப்படுங்க, நமக்கு இந்த மதுரை பாசா மேலூர் பாசா வந்துடும். அருமையா பேசுறாரு. என் டங்ஷன் போராட்டம் இறங்கலையா? நடுவீதிக்கு வரலையா? விவசாயிக்கு போடுறலையா? ஏன் இந்த வரணும், இந்த கஷ்டப்படியும் படணும் என்றால் இந்த மேலூர் மக்களுக்கும் மேல தொகுதி மக்களுக்கும் நல்லது செய்ய வருகிறேன் என்று வருகிறார். மக்களுக்கு நல்லது செய்ய யார் வந்தாலும் வரவேற்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு பண்பாடு. தம்பி ஒன்று சொல்றார், வெற்றி பெற்றால் எம்எல்ஏ சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் மாசம். அவர் என்ன சொல்றாரு, அவர் பேரு முருகன், அறுபடை வீடு இங்கதான் பரமதி சோழ. நான் ஒரு இந்த எங்க ஊர் படக்கார இங்கேதான் எடுத்தேன், அளவு இல்லை, இங்கேதான் எடுத்தேன். மதுரை மாதிரி மாசம் அளவுல எடுத்தேன். 50 தடவை வந்தாலும் இங்கிட்ட ஒரு சொல்லி எடுக்க முடியும். எனக்கு ஒரு மனசு ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு, என்னடா இவ்வளவு தூரம் மதுரையில் ஆடுறேன், தெப்பத்தில் ஆடுறேன், அளவில் ஆடுறேன், மேலூருக்குள்ள சொல்லி வைக்க முடியும் நினைச்சேன். நான் போன 3 நாளைக்கு வரும்போது தம்பியுடைய பர்த்டே, அவருடைய பர்த்டே வந்தது. அந்த பர்த்டே பரிசாக அவர் வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்கள் தன்னுடைய பெட்டி பரிசு. 100% சொல்கிறேன். இந்த மேலூரை சுற்றி நான் எடுக்க முடியிருந்தாலும் சாமானியம் படத்தை வந்து தம்பியை கேட்டு பெருமிஷன் இருந்தேன். நான் வேலை அதை தேட்டர் ஒன்று அழகாக எடுத்துட்டேன். அதான் கடவுள். மீனாட்சி அம்மன் குங்குமம், ஐயா மீனாட்சி வச்ச குங்குமம். நான் முதல் நடித்த படம் மீனாட்சி குங்குமம். நான் உதவி டைரக்ஷன் குமரேசன் படம் மீனாட்சி. அப்போ இந்த மீனாட்சிக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்ற, முருகன் அறுபடை வீடு முருகன். மேலூர் தொகுதி என்றால் சட்டமன்றம் ஒரு இடத்துல இல்லை, முருகனுக்கு 6 படை வீடு. அவரும் முருகன், நானும் முருகன் என்ற குமரேசன் நான் மாற்றிக்கிட்டேன். 6 படை வீடு மாதிரி 6 இடத்தில் நான் ஆபீஸ் போடுவேன். எனக்கு வர்ற சம்பளம் 1.5 சம்பளம் தேவையா? அவரே ஒரு 50,000 சம்பளம் தராரியா? அவருக்கு எதுக்கு மக்களுக்கு சம்பளம்? அவருக்கு எதுக்கு 1 லட்சம் ரூபா? தம்பி என்ன சொல்றாருன்னா 25,000 ரூபா நான் 6 ஆபீஸ் போட்டு கொடுத்துருவேன். அது மனசு வருமா? ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் என்னாச்சு? வருஷத்துக்கு என்னாச்சு? 5 வருஷத்துக்கு என்னாச்சு? உங்களுடைய பணத்தில் 1 ரூபாய் கூட கை வைக்க முடியல என்றால் அது தம்பி முருகன் தருக்க தேவையில்லை. ஆனா இன்னைக்கு கணம் போகுது சொல்றாங்க, ஓட்டுக்கு நோட்டுக்கு போகுது. வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. அந்த கடைக்கு மேலும் சந்தைப்படி போறீங்க, சந்தைப்படியில் சந்தையில் வேணா ஒரே பொருளை போட்டிருப்பான், எல்லா பொருளும் இருக்கும், விலை முன்ன போன சொல்லுவான். நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு வருவோம் சந்தையில். அது மாதிரி நமக்கு பிடிச்ச வேட்பாளர் முருகனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சும்மா காரியத்தில் சொல்லிட்டு போவது கிடையாது, செய்வார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ராமராஜன் வந்து கரகாட்டக்காரன் படம், இதுவரை அந்த சாதனை முறியடிக்க முடியவில்லை. மேலூர்ல 100 நாள் மட்டுமில்ல, மதுரையில் 500 நாள் ரெகுலர் ஷோ, ஒரு கார்டு பிரேக்கு. அந்த பெருமை யாருக்கு? என் தொகுதி மேலூருக்கு. இந்த ராமராஜன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொரு கார்டு பிரேக் பண்ணி வச்சிருக்கான், அதுவும் கடவுள் கொடுத்தது தான்.
நம்ம ஊர் நல்ல ஊர் முதல் 45ஆம் சாமானியன் வரை தனி கதாநாயகன் நடித்து சரித்திர சாதனை படைத்திருக்கிறது என் மேலூர் தொகுதி மக்கள் பெருமைக்காக. எனக்கு எந்த பேர் வந்தாலும் புகழும் வந்தாலும் பெருமை, அந்த பெருமை உங்களுக்கு தான் மேலூர் மக்களுக்காக. அதே தான் தம்பியும். உங்களுக்கு என்ன வேண்டும்? அடிப்படை வசதி என்ன வேண்டும் மனுஷனுக்கு சொல்லுங்க. விவசாயம் எல்லாம் இருக்கணும். அந்த முல்லை பெரியார் 1 ரூபா விவசாயத்தை 2 ரூபா ஆக்க போற முயற்சி பண்றாரு. அந்த முல்லை பெரியார் 158 அடி உயர்த்தலாம் அப்படி சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கு முன்னிறுத்தி உச்ச நீதிமன்றம் சென்று அதில் வெற்றி பெற்றவர் அவருடைய தந்தையார் ஐயா அவர்கள். என்று தந்தை வழியில் அவரும் விவசாய சங்க தலைவர். விவசாயம் நல்லா இருக்கணும். நல்லவங்க இருந்தால் தான் மழை கரெக்டாக பெய்யும். வேற கால் வச்சா மழை வரணும், விவசாயம் நெரிக்கணும், அதுலேருந்து வியாபாரம் பெருகணும். அந்த வியாபாரம் பெருக பெருக விலைவாசி குறையணும். கல்வி, மருத்துவம், குறிப்பாக மாணவ மாணவி, நாளைய வருங்கால தூண்கள் மாணவ மாணவிகள் தான் இருக்கின்றது. அந்த மாணவ மாணவிகள் சில பேர் நல்லா படிப்பாங்க, ஆனால் காசு இருக்காது. அந்த மாதிரி கல்விக்கு மாணவனோ மாணவியோ பணம் இல்லை என்றால் அரசாங்கத்திலும் இல்லை, நீங்கள் தம்பி முருகனிடத்தில் கேட்டு வாங்கி படிக்க வைக்கலாம். அதற்கு அவர் உத்தரவு தெரியும். அந்த மனசு வேணும், அந்த நல்ல மனசு வேணும். நான் சொல்லுகிறேன் ஐயா, நான் நல்லவங்க பின்னால்தான் நிற்பேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும். கெட்டவங்கள போக மாட்டேன். நீங்கள் சொல்லுவாங்க என்ன ஒரு நடித்தா ஹீரோ தாய் வேண்டான்றேன். மேலூர்லேருந்து போகும்போது தேட்டர்லேருந்து வேலை ஆகும்போது 4 சீன் நடிக்கத்தான் போனேன். ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்கள் தேட்டருக்கு வந்தார் காரக்குண்டாங்க டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். என் தேட்டருக்கு வேல்வகத்தில் கணேஷ் தேட்டருக்கு காரக்குண்டான வர்றாரு. அப்புறம் முதலாளி ஐயா வந்து படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. துணிவை துணை, கந்தர் அலங்காரம், ரஜினி சாரும் கமல் சார் இப்படி இளமை ஊஞ்சாடுகிற படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. அங்கே போகிறேன். உமையால் மீன்ஸ் கதிரேஸ்வரி மெச்சம் தான் காரக்குண்டாரன். அவர் தேட்டருக்கு வந்தார். திருப்பி மெட்ராஸுக்கு போய் நான் சொன்னேன் ஐயாட்ட, ஐயா சொல்லுங்க 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 ஐயா, அவன் சினிமா 2 சீன் கொடுங்கன்னு. இன்னைக்கு 45 படம் ஹீரோ ஆகிட்டு. எனக்கு ஆச்சரியம். எல்லாம் கடவுள், எல்லாம் அந்த மீனாட்சி அனுப்புறது ஆசி. அந்த மீனாட்சி ஆசி வேண்டும். அதில் தான் எனக்கு இந்த அளவுக்கு. ஸோ என்ன வந்தாலும் வரட்டும். எனக்கு என்ன பெருமை கிடைத்தாலும் இந்த மேலும் மக்களையும் மேலும் தொகுதி மக்களையும் சார் கண்டிப்பாக அவர் வெற்றி பெற வேண்டும். ஒரு வரலாறு. ஏப்ரல் 23 அன்று வியாழக்கிழமை, சட்டை பத்தியலா மஞ்சள், வியாழக்கிழமை மஞ்சளுக்கு உரிய கிரகம் குரு. குரு கிரகம் ஒன்றுதான் புகழையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கும். நீங்கள் வியாழக்கிழமை வாக்கை அள்ளி தெளிக்க வேண்டும் தம்பிக்கு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தயவு செய்து மேலூர் தொகுதியில் தம்பி முருகன் முன்னிலையில் உள்ளார் என்ற வாசகம் வர வேண்டும் என்று நான் உங்களை அத்தனை பொறுப்பாக கேட்டுக் கொள்கின்றேன். இதை விட வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் எனக்கே தெரியாது. அடுத்த 2 படம் ரெடியாக இருக்கு. இப்போ வந்தோன்னே போட்டாங்க பாட்டுக்காரன் பாட்டு, காவக்காரன் பாட்டு. ஐயோ, நான் வந்து மீனாட்சி அம்மன் தெய்வம், ஐயா மீனாட்சி அம்மன் தெய்வம் அப்படி வணங்கினாலும், புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவன் தெய்வம் வணங்கினாலும், இன்னொரு தெய்வம் இன்னைக்கும் மக்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு பாட்டுப்பாடு கொடுத்த என் இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்களை நான் என்றும் மறக்க மாட்டேன். இன்னும் அவர் தெய்வம். இப்போ அடுத்த படமும் இசை இளையராஜா தான். ஏற்கனவே 8 பாட்டு போட்டு ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்த படங்கள் என்ன நடித்தாலும் சரிதான், என் படத்தை குடும்பங்கள் அனைவரும் பார்க்கும்படியாகத்தான் நடிப்பேன். அதை தடம் மாற மாட்டேன். எனக்கு அது போதும். என் மேலூர் மக்களுக்கு நான் சேர்த்த பெருமை தான். ஆனால் தம்பியை பொறுத்த வரைக்கும் நான் தைரியமாக சொல்கிறேன், இருக்கலாம் வரலாம், ஏதோ போனால் போடுறாப்பா, நேரத்தில் போய் நம்ம காசு கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படி நினைக்கலாம். அது எத்தனை நாளைக்கு நான் கேட்குறேன். இங்கே இருக்கிற எம்எல்ஏ இருக்கார், கட்சி நகர செயலாளர் இருக்கிறார், மாவட்ட செயலர் இருக்கிறார். யாராவது ஒருத்தராவது அம்மா இருக்க வரைக்கும் வேணாம், என்ன அம்மாட்ட கேட்க முடியாது, டென்ஷன். அம்மா மறந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பாதுகாப்பு? இத்தனை வருஷம் என் ஊருக்காரர் ராமராஜா ஓட்டு கேட்குறானே, அவர் என்ன கொடுத்தீங்க? நீங்க கேட்க முடியுச்சா? அதிமுக நோ செயற்குழு உறுப்பினர், நோ பொதுக்குழு உறுப்பினர், நோ பொறுப்பு. சாதாரண ரோட்ல பேசுற நட்சத்திர பேச்சாளர் வச்சிருக்கீங்க. 38 வருஷம் உங்க கூட்டத்துக்கு போய் எனக்கு கால் ஆக்சிடென்ட், கை ஆக்சிடென்ட். என்ன செஞ்சீங்க நீங்க? கேட்கணுமா கேட்க வேணாமா? நாளா எம்எல்ஏ இருந்தா இப்படி ஒரு தெரிந்தானே எம்எல்ஏ பத்தி தூக்கி போட்டு ராஜா அப்படி இருக்கு. யோ என் ஊருக்காரன் கூடிய பொறுப்பேன் இன்னும் கட்சி கேட்கணும்ல? இல்லை 8 வருஷம் மேடையார் தேவையில்லை, கூப்பிட்டாங்க.
என்ன ஓட்டு கேட்க மட்டும் ராமராஜனா எலெக்ஷன் வரும் அண்ணே ஓட்டு கேட்கணும். ஓட்டு கேட்க ராமராஜனா ஓட்டு போட்டு முடிஞ்சோன்னா அப்படி விட்டுருவீங்க. அம்போடி அதெல்லாம் தேவையில்லை. நான் போனது இந்த எலெக்ஷனில் 232 தொகுதியும் என் ரசிகர்கள் ஆக்சுவலாக போயிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் எனக்கு 2 தொகுதி, இந்த தேர்தலில் 2 தொகுதி தம்பி முருகனுக்கு நான் கேட்பது கணேசன் என்பது நான் பிறந்த வீடு முன்னாடி. சாமானியன் திரைப்படம் 45வது படம் ஆலங்குளத்திலே என் 35 வருஷ நண்பன் தம்பி அன்பு தம்பி கனகராஜ் அவர்கள் டிக்கெட் ரேட் 50 ரூபா குறைச்சு 120 நாள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிய படம் சாமானியன். அது எனக்கு பூந்த வீடு. இந்த 2 தொகுதியும் நல்லா கவனிங்க, 2 தொகுதியும் தேட்டர் ஓனர்ஸ். நான் தேட்டரில் வேலை செஞ்சேன். திருப்பி படம் பார்க்கவே தேட்டருக்கு போனேன். ஆக என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய முயற்சி எல்லாம் ஐயாவை சாரும். அவருடைய மகன் பிள்ளை தயவு செய்து எல்லோரும் தவறாமல் கம்ப்யூட்டர் சின்னம் அவர் சொன்னார். தேர்தல் டிஜிட்டல் இன்னைக்கு இல்லை, இனி 26, 31, 36, 46 போயிட்டு இருக்கோம். இனி வர 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 நம்ம பிள்ளைங்க பேரம்பேத்தி எல்லாமே கம்ப்யூட்டரில் போயிட்டாங்க. போகிற கம்ப்யூட்டர் மடிக்கணிக்க லேப்டாப் ஃபோன் வரைக்கும் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் இல்லைன்னா உலகமே இயங்காது. சேட்டலைட் இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. அது வாராகட்டும் போராகட்டும் யார் இருந்தாலும் கம்ப்யூட்டர் வேணும். கம்ப்யூட்டர் இல்லைன்னா உலகமே இயங்காது என்று சொல்லும்போது கம்ப்யூட்டர் இங்கே வெற்றி பெறவில்லை என்றால் மேலும் இயங்காமல் போகக்கூடாது, இயங்கணும், முன்னேறி வரணும் என்று அந்த ஞாபகம். கம்ப்யூட்டரை பார்த்தோன்னே நம்முடைய மகன், நம்முடைய மகள், நம்முடைய பேரன், நம்முடைய பேத்தி, நம்முடைய எதிர்கால சண்டையில் பூரா அந்த கம்ப்யூட்டர். சும்மா பேசிட்டு போய் சொல்றது இல்லை. இதே மேலும் பஸ்ஸாண்டில் வந்து பாருங்க, அன்னைக்கு பேசினேன். இன்னைக்கு ஒரு மேடையை போட்டு ஃபங்க்ஷன் பண்ணாருன்னா அது ஒன்றும் அவசியம். அவருக்கு வந்து இந்த போல் தேவையில்லை, இருக்கு ஆல்ரெடி. மக்களுக்கு சேவை செய்யணும், கண்டிப்பாக சேவை செய்வார். 100க்கு 100 சேவை. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நல்லா எண்ணிக்கைங்க. எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மேலூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் தம்பி முருகன் முன்னிலை என்று வாசகம் வர வேண்டும். அதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். வாக்களியுங்கள் கம்ப்யூட்டர் சின்னத்தில் என்று கோரி என்றும் மறக்க முடியாத அன்பு தம்பி மதுரை முத்தவர்கள் ரொம்ப நாளாக என் படத்தை கூடவே குடிச்சு ஒரு கேரக்டர் இருக்கிறான்னு பேசிட்டு அமையல. அது நேரமே அவரை அவ்வளோ பெரிய கலகலப்பாக பேசக்கூடிய வைக்குவார். அவருடைய மெமரி பவர் யாருக்கும் வராது. நான் திரைப்படத்தில் அவர் கண்டிப்பாக என் கூட, அதாவது தலைவர் எம்ஜிஆரோட நாயகி சொல்வார் இல்லையா, அது மாதிரி என் கூடவே வர ஒரு கேரக்டர் படம் 2 படம் இருக்குது. ஆனால் அது வந்து மூவ் ஆகலை. வரும். அற்புதமாக நிகழ்ச்சி பண்ணக்கூடியவர், அற்புதம் பேசக்கூடியவர். சமயத்தோடு அவர் பிள்ளைகளுடைய விஷயத்துக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலூரில் ஃபர்ஸ்ட் டைம் 78 போய் 26, 48 வருஷம் ஆச்சு. அரசியல் சேர்ந்து 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷத்துக்கு அப்புறம் அதிமுகவுக்கு இவ்வளவு உழைத்தாலும் மேலூர் இடத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டில் பேசுறதுக்கு வாய்ப்புகள் வழங்கிய அன்பு தம்பி முருகனுக்கு நான் கோடான கோடிய நடிகை தெரிவித்துக் கொள்கிறேன். அது எனக்கு கிடைத்த பாக்கியம். எனக்கு எவ்வளோ பெருமை கிடைத்தாலும் அது மேலூரே சார். அதே மாதிரி வாக்குச்சாவடியும் சென்று வாக்களியுங்கள். நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், போன அதில் எந்தக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு. நோட்டாவுக்கு போட்டேன் அப்படின்னு. நோட்டாவுக்கு ஏன் போட்டேன்? அவங்க நோட்டா கொடுத்தாங்க, நோட்டா அனுப்பிச்சு நோட்டா போட்டேன். இல்லைம்மா நோட்டா போட வேஸ்ட்டு. நம்ம நெல்லை உருவி அரிசியை பிடிக்க சாப்பிடுமா, இல்லை அரிசியாக கணக்கு தவிட ததுமா, தவிட திங்கிற சம நோட்டாவுக்கு போடுறது. அதனால் தயவுசெய்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அது நம்ம உரிமை, நம் கடமை. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அதை விட்டாச்சுன்னா 5 வருஷம், 5 மணி 60 மாதம் போயிடும். அதுக்கு பின்னால் நீங்கள் ஓட்டு போகிற விஷயம் போட்டு போயிடுவீங்க. உன் பிள்ளைங்க, உன் பேரன் மீது யார் காப்பாற்றுறது? ஏதோ கஷ்டப்பட்டு யார் ஓடியாடுறது? எந்த நேரம் 24 மீட்டரில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி உழைக்கக்கூடிய மனிதர் அன்பு தம்பி. தேட்டர் இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு, வீடு இருக்கு, இங்கே போகிறது. நிச்சயமாக மக்களுக்கு அவருடைய வேலை சேவை எல்லாம் முழு பங்காக கொடுப்பார். கைகூப்பி வணங்கிறேன், உங்கள் காலி விழுகாத கூட கேட்கிறேன். கம்ப்யூட்டர் செய்து வெற்றி பெற்று மேலூர் ஒரு வரலாற்றை படைங்க, ஒரு மாற்றம் வரும். அவர் நம்பர் 11, 1லேருந்து 11 போய் ஓட்டு போட்டாலும் 11 அமுக்க 1க்கு வந்துடணும். சரியா? அதுதான் 16 போட்டு கம்ப்யூட்டர் வெற்றி என்ற வாசகம் வர வேண்டும் என்று உங்களுடைய அத்தனை பொறுப்பாக கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதில் என்ன ஒரு மாற்றம்
நினைக்கிறேன், மனசு நினைக்கிறேன்னா, அதாவது மேலூர் வந்து பக்கத்தில் இருக்கிறது மதுரை, அது மீனாட்சி, அது பெண்ணாட்சி. மேலூர் என்பது மேல், ஆணூர், அது பெண்ணூர். மதுரையில் லேடிஸ் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. ஆனால் மேலூர், இந்த மேலூர்னா ஆண் மேலூரில். அந்த மேலூர் தொகுதியில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற சரித்திர வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதான் நமக்கு பணம் முக்கியம் இல்லை, நல்ல மனம் வேணும். பணமா பாசமா பாசம், குணமா குணமா குணம், பூவா தலையா தலை, உயிரா மானமா மானம், தன்மானம் கேட்க வேண்டும், தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். இவர் வந்தால் நமக்கு நல்லா செய்வார் உணர்வை அனைவரும் புரிந்து வாக்களியுங்கள். கண்கூட்டி சத்துக்கு வெற்றி பெற செய்யுங்கள். ஆர்வக்கூடிய என் தம்பி மீ முருகன் அவர்களை நன்றி, வணக்கம். என்னாடு என்றாலும் பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு மாவிடுச்சு, சக்கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு, சுக்கேடிச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு, பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு, அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம், அம்மனவ எங்களையும் காக்க வேணும் காக்க வேணும். மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பார்வை மீனோட சேரும், மானோட பார்வை மீனோட சேரும், மாறாம என்ன தொட்டு பேசும், இது மறையாத என்னுடைய பாசம். மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாத்தி உன்னுடைய நேசம். பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு, பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு, பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. கட்டுனா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் கட்டி புட்ட, வெட்டு மீறு கண்ண வச்சு என்ன கட்டு போட்டு புட்ட. மாறி கொழுந்து வாசம், அடி மதுரை மாறி கொழுந்து வாசம். கட்டி கட்டி பாடிக்கிட்டு கட்டின ராகாயினும் ஆள ஒண்ணு கட்டி புட்டு சுத்துனா சுத்தியத என் கழுத்தில் போட்டு புட்டு உன்னை மட்டும் விட்டு புட்டு தாலி கட்ட மறந்து புட்டு. நீதானே என்னுடைய என் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம், ஏழு ஏழு என்ன முன்ன
பாட்டுக்காரன் பாட்டு என் மனசை நோக்கி இறங்குதடி சிறகடிச்சு பறக்குதடி மதுரை ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் இது மறையாத என்னுடைய பாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் கம்ப்யூட்டர் சின்னத்தைய பார்த்து நீங்க மறக்காம போடுங்க ஐயா ஓட்டு முருகன் ஐயா தலைவரோட பேரு உங்க மனசுக்குள்ள தின தினமும் கூறு நல்லா கைதுங்க அப்படியே கம்ப்யூட்டர் சின்னத்தைய பார்த்து நீங்க மறக்காம போடுங்க ஐயா ஓட்டு முருகனையா தலைவரோட பேரு உங்க மனசுக்குள்ள தின தினமும் கூறு வாழ்த்துங்க வாழ்த்துங்க முருகனையாவை வாழ்த்துங்க கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு ஓட்டு நீங்க போடுங்க ஐயா வெற்றி பெறணும் முருகன் ஐயா என்றும் வெற்றி பெறணும் அவர் வெற்றி பெறணும் ஐயா வெற்றி பெறணும் கம்ப்யூட்டர் சின்னத்தைய பார்த்து நீங்க மறக்காம போடுங்க ஐயா ஓட்டு முருகன் ஐயா தலைவரோட பேரு உங்க மனசுக்குள்ள தின தினமும் கூறு கூறு பெரிய நீ மட்டும் உயர எடுத்து குரல் கொடுத்த தலைவர் நம்பி எவரும் கூட வந்தா அவர் உயிரை கொடுக்கும் நம்ம தலைவர் விவசாயம் காட்ட குரல் கொடுக்கிறோம் விவசாயி மக்களை நாங்க காட்டுறோம் ஏவேணும்னா மேலூர் வந்து பாறையா ஐயா முருகன் ஐயா எப்பொழுது சிங்கந்தானையா ஏவேணும்னா மேலூர் வந்து பாறையா ஐயா முருகன் ஐயா எப்பொழுது தங்கந்தானையா ஐயா வெற்றி பெறணும் முருகன் ஐயா என்றும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் அவர் வெற்றி பெறணும் கம்ப்யூட்டர் சின்னத்தைய பார்த்து நீங்க மறக்காம போடுங்க ஐயா ஓட்டு முருகன் ஐயா தலைவரோட பேரு உங்க மனசுக்குள்ள தின தினமும் கூறு நன்றி 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 எனக்கு மேடையில் லாஜிக்கல்லா மேஜிக் பத்மநாதன் தரக்கூடிய ஒரு வித்தியாசமான
மீண்டும் இந்த இனிய வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல ஒரு கைதல் கொடுக்கலாமே. அண்ணன் சொன்ன மாதிரி அவர் நினைச்சிருந்தா முருகன் ஐயா அவர்கள் உதய நிலா சின்னத்துல போட்டிட்டு இருக்கலாம், வாழை இலை சின்னத்துல போட்டிருக்கலாம், பிபி சின்னத்துல போட்டிட்டு இருக்கலாம், டிராக்டர் டிரைவர் சின்னத்துல போட்டிட்டு இருக்கலாம். ஆனா அவர்லாம் இன்னைக்கு என்ன தேவையோ விவசாயமும் கம்ப்யூட்டர் தான் நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி இயற்கையிலே அவருக்கு கிடைச்ச நல்ல சின்ன கம்ப்யூட்டர் சொன்னாலும் ஒரு கைதல் கொடுங்க. அதை வாழ்த்த அருமையான வாய்ப்பு இருந்த மதுரை முத்தண்ணா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, அதே மாதிரி ராமராஜன் அண்ணா மறுபடியும் ஒரு சிங்க மாதிரி பார்த்தோம் அந்த ஊர்ல. அவர் எப்படி இருப்பார் எங்களுக்கு தெரியும். அந்த மேடையில் வந்தோடனே புத்துணர்வா வந்திருக்கார். நல்ல ஒரு கைத்தல் கொடுத்து அந்த மண்ணில இருந்து வரவேற்கிறோம். நன்றி நன்றி மதுரை முத்துக்குழுவின் சார்பாக. அடுத்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். நம்ம மேலூர் தொகுதி கக்கன்ஜி காலத்தில் வெள்ளலூர் சிவராமன் நம்பளர் ஐயா, கொட்டகுடி பெரிய கருப்பணம்மன் ஐயா, மேலூர் பெரிய கருப்பநாடார், இவங்க காலத்துக்கு பின்னாடி நம்ம மேலூர் பகுதி எப்படி அரசியல்வாதிகளால் வஞ்சிக்கப்பட்டது என்பதை உங்களிடம் சொல்வதற்காக நண்பர் தெய்வேந்திரன் அவர்கள் உங்களிடம் பேசுவார். கவனமாக கேளுங்கள். இந்த கதையும் கேட்டாதே நம்ம உணர்வுபூர்வமாக இருக்க முடியும். வாங்க. வணக்கம் அனைவருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட முதல் மேடை பேசியது. என்னோட பேர் தேவேந்திரன், உரங்கான்பட்டி, வெள்ளலூர் நாடு. உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மேலூர் தொகுதியோட பொன்னான நாட்கள் அப்படின்னா 1957 டு 1967. அப்போ கக்கன்ஜி ஆண்டாங்க. அவர் எம்எல்ஏவை 5 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து வெள்ளூர் நாட்டை சேர்ந்த சிவராமன் பெரியம்பலார் வந்து 5 வருஷம் வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் தான் மேலூர் தொகுதி வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தது. அப்போ தான் வந்து இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டது, பஞ்சாலை திறக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கருங்காலக்குடியில் வந்து டீச்சர் ட்ரைனிங் இருந்தது. அதுக்கு பிறகு மேலூர் டு மதுரை அது வந்து சிமெண்ட் சாலை. தமிழ்நாட்டிலே முதல் சிமெண்ட் சாலைனா அது மேலூர் டு மதுரை சாலை தான். அதுவும் இவங்க காலத்தில் தான் கட்டப்பட்டது. அப்போ தமிழ்நாடுன்னு பிரிக்கலை, சென்னை மாகாணம்னு இருந்தது. அதுபோக வந்து விவசாய கல்லூரி இவங்க காலகட்டத்தில் தான் வந்தது. அதுக்கு பிறகு வந்து அண்ணாதுரை வந்து தமிழ்நாடுன்னு மாற்றினாங்க. அண்ணாதுரை சிஎம் ஆன பிறகு தான் வந்து மேலூர் தொகுதியோட தலையெழுத்தே மாறுச்சு. இப்போ இவங்க இந்த 10 ஆண்டுகள் வந்து யாரோட கூட்டணியாக இருந்தது அப்படின்னா கக்கன்ஜி, காமராஜர், நேருஜி இவங்க காலகட்டத்தில் தான் மேலூர் தொகுதி வந்து எல்லா வளர்ச்சியுமே இருந்தது. அப்போ நம்ம 6 மாதம் வந்து விவசாயம் பண்ணோம். அப்போ என்ன விவசாயம் பண்ணோம்? சம்பா நெல் விவசாயம் பண்ணோம், 20 பண்ணோம். ஸோ நாங்களும் 6 மாதம் வந்து எங்களுக்கு தண்ணி வரும். நாங்கள் 6 மாதம் விவசாயம் பண்ணுவோம். இப்போ இது வந்து அதுக்கு பிறகு வந்த அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள் நம்ம வந்து ஒரு 59 வருஷம் மேலூர் ஆண்டிருக்காங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போ 79 வருஷம் ஆக போகுது. 80வது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கோம்.
இந்த 79 வருஷம் நம்ம என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் மேலூரில் அந்த 10 வருஷத்துக்கு பிறகு, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் நான். இப்போ நிறைய பேர்கிட்ட நம்மகிட்ட வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னென்னா இங்கே கருங்காலக்குடியில் இங்கே டீச்சர் ட்ரைனிங் சென்டர் வந்து ஏன் மூடப்பட்டது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே டீச்சர் ட்ரைனிங் இருந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு பஞ்சாலை மூலமாக ஏன் மூடப்பட்டது, விவசாய கல்லூரி மட்டும் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு பதில் நாங்கள் தேடினோம். ஸோ எங்கள் டீம் வந்து 4 டீமாக வேலை பார்க்குறோம், 24 மணி நேரமே வேலை பார்க்குறோம். ஒரு டீம் சிங்கப்பூரில் இருக்கோம், ஒரு டீம் துபாயில் இருக்குது, இன்னொரு டீம் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு டீம் இந்தியாவில் இருக்குது. இந்த 4 டீமும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மேலூர் தொகுதியோட ஓவரால் அரசியல் என்ன கடந்த 69 வருஷத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தான் ஃபுல் டீட்டெயில் எடுத்து எப்படி நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம் இந்த கடந்த 50 வருஷத்தில் திராவிட கட்சிகள்னால அப்படின்னு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு வந்து திரும்பிட்டு இந்த 50 வருஷத்தில் செய்யாததை நம்மளால் 5 வருஷம் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணதில் முடியும். இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் நிறைய டெக்னாலஜிஸ் இப்போ இருக்குது. இப்போ பஞ்சாலை வந்து ஏன் மூடப்பட்டது அப்படின்னு அதுக்குரிய பதில் நாங்கள் தேடணும். அப்போ எங்களுக்கு கிடைச்ச பதில் என்னென்னா 6 மாதம் நமக்கு வந்து பெரியார்லேருந்து தண்ணி திறந்தாங்க. அப்போ நமக்கு 156 அடி இருந்தது. 156 அடியை அதை 136 குறைச்சாங்க. ஏன் 136 குறைச்சா, யார் குறைச்சான்னு யாருக்காவது தெரியுமா? அது ஒரு அரசியல். 136 எப்போ என்ன காரணம் சொல்லி குறைச்சாங்க அப்படின்னா, இதை நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம் பெரியார் டேம்னா அப்படின்னு வந்து எம்ஜிஆர் காலத்தில் அவர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம்னு மறுசீரமைப்பு பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா 156 அடியிலேருந்து 136க்கு குறைச்சார். அப்போ யார் அமைச்சராக இருந்தாங்கன்னா முகமது ரஃபீக் ராஜான்னு ஒருத்தர் அமைச்சர், விவசாய அமைச்சராக இருந்தார், ராஜா முகமது சாரி. அப்போ அரசாங்கம் வந்து சைன் பண்ண சொல்லுவது அந்த அமைச்சரை, சைன் பண்ணுங்க இதை வந்து 156லேருந்து 132 குறைக்கிறதுக்கு. அப்போ அவர் சொல்லிட்டாரு, இது வந்து மேலூர் தொகுதி விவசாயோட வாழ்வாதாரமே இந்த பெரியார் தான், கடைநிலை தொழிலாளி வரை இங்கே விவசாயம் இங்கே தான் பண்ணுறாங்க. அப்போ யாருக்கு சைன் பண்ணுறது தெரியுமா? எம்சிஆர் சைன் பண்ணார், இவங்களுக்கு வந்து 136 அடி இருக்கு குறைக்கலாம் அப்படின்னு. அப்போ கேரளா அரசாங்கம் வந்து எம்சிஆர் சைன் பண்ணி கொடுத்தார். இதுதான் நமக்கு முதல் விவசாயத்தை அழிக்கிறதுக்கு முதல் காரணம். 156லேருந்து 136 குறைஞ்சி. அப்போ நிறைய பஞ்சம் ஏற்பட்டது, தண்ணி குறைஞ்சதுனால இங்கே உள்ள விவசாயம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நந்தன வருஷம் அதை வந்து வயசானவங்க யாருமே மறக்க மாட்டாங்க. இந்த நந்தன வருஷம் வந்து பயங்கர பஞ்சம் ஏற்பட்டது. எதனாலன்னா இந்த குறைச்சிட்டாங்க, அதை நம்ம தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இது ஒரு இழந்தோம். அதுக்கடுத்து பஞ்சாலை மூலமாக நமக்கு இங்கே நிறைய பருத்தி சாகுபடி பண்ணியிருந்தாங்க. கரும்பாலை மூலமாக நிறைய கரும்புகள் வந்து இங்கே சாகுபடி பண்ணியிருந்தாங்க. அது எப்படி விவசாயத்தை அழிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி இந்த 2 இதையும் க்ளோஸ் பண்ணாங்க. இது 2 க்ளோஸ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக இப்போ விவசாயம் இல்லை, விவசாயம் பண்ணவங்க எதுக்கு தண்ணி அப்படின்னு இந்த தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 136 132 ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு தண்ணி தேவையில்லை, விவசாயமே பண்ணுறது இல்லையா, அப்புறம் தண்ணி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போன வருஷம் நம்ம தண்ணிக்காக போராட்டம் பண்ணோம். ₹1 சாதனை அடிக்கி எங்களுக்கு 1 மாதமாவது கொடுங்கன்னு கேட்டான். அப்போ தண்ணி இருந்தும் நமக்கு தண்ணி தரலை. அதை 4 கட்டமாக போராட்டம் பண்ணோம். முதல் கட்டம் கண்டன போராட்டம் நடத்தணும், அதுக்கடுத்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தணும், அதுக்கடுத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும். அப்போ யாருமே இங்கே உள்ள யாருமே வந்து கேட்கல, ஏன்டா பட்டினியாக கிடக்குங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கூட எட்டி பார்க்கல. அந்த சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் வந்து காரணம். நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் மேலூர் தொகுதி மக்கள். அந்த மக்கள் வஞ்சிப்பட்டுனா நமக்கு ஏன் இந்த இயக்கம் உருவாக்கணும் முருகன் சார் தலைமையில் அப்படின்னா, மக்கள் முன்னேற்ற இயக்கம்னு நாங்கள் ஒரு மார்ச் 28 தான் இந்த டீமு வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம். மார்ச் 28லேருந்து இப்போ 1 மாதம் கூட ஆகலை. ஆனால் ஓவரால் மேலூரோட எல்லா இதையும் தனித்தனியாக பிரிச்சுட்டோம். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும். அவன் தான் உண்மையான தலைவன், அவன் தான் உண்மையான அரசன். இங்கே பொறுத்தளவு நம்மளை பொறுத்தளவு மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் தான் நமக்கு தலைவர். நம்ம
இங்கே ஒரு மக்கள் புரட்சி மக்கள் போராட்டம் நடக்குதுன்னா அங்கே எம்எல்ஏ தோக்குறாருன்னு அர்த்தம். நமக்காக எம்எல்ஏ தோத்துட்டாரு. இப்போ நமக்கு இப்போ தண்ணி பிரச்சனைனா அவர் தான் முதல்ல நிற்கணும். அவர் தானே மக்கள் பிரதிநிதி. அவர் சைன் பண்ணாமல் டங்ஸ்டன் அப்ரூவ் ஆகலை. எல்லாமே இந்த மக்கள் பிரதிநிதி தான் முன்னாடி நிற்கணும். ஆனால் நமக்கு யாருமே அனாதையாக தான் நிற்கிறோம். ஸோ இதை மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு ஒரு நேர்மையான ஒரு தலைவர் நம்ம மேலூர் தொகுதியிலேருந்து உருவாக்கணும் தான் நம்ம சாரை நம்ம பிற்பட்ட அவங்களாம் அந்த கொள்கையில் ஈடுபாடாக இருந்தாங்க. அதனால் நம்ம ஒவ்வொன்றா பேரை டிஸ்கஸ் பண்ணோம். உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கணும். மார்ச் 28ஆம் தேதி. இப்போ தேதி 1 மாதம் கூட ஆகலை. ஓகே, இதுக்கு பிறகு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லாக 20 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஓவரால் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கு பிறகு இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம ரீச் ஆகிருக்கோம். இந்த மக்கள் முன்னேற்ற இயக்கம் மேலூர் தொகுதி இதோடு நிற்காது, இன்னும் தொடரும். நாளைக்கு நம்மளோட பங்கு முக்கியமாக இருக்கும். மேலூர் தொகுதியோட பங்கு இருக்கும். இன்னொன்று க்ளவுட் ஃபண்டிங். முன்னாடி நம்ம புள்ளிவரி போடுவோம். ஒவ்வொரு அரசன் புள்ளிவரி போட்டு என்ன விஷயம்னாலும் பண்ணுவோம். இப்போ க்ளவுட் ஃபண்டிங் மூலமாக நம்மளாலே தொழிற்சாலையை உருவாக்க முடியும். அரசாங்கமே தேவையே இல்லை. நம்மளால் ஆளுக்கு 1000 ரூபா போட்டால் போதும். இங்கே மொத்தம் 2,54,000 ஓட்டு மக்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தா போதும். இது பல கோடிகள் வரும். இது மூலமாக நம்மளே விவசாயத்தை நம்ம மேம்படுத்தலாம். நீர் மேலாண்மை மூலம் 3 போகம் நம்ம விவசாயம் பண்ணலாம். அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போ நம்மளால் பண்ண முடியாது? இது அரசாங்கம் நம்மளை வீழ்ச்சி அடைய செய்தே தவிர முன்னேற்றலை. நம்ம நினைக்கிறோம் நம்ம சொகுசாக இருக்கோம், டிவி பார்க்குறோம். நம்ம எல்லா நாட்டிலுமே குடிமக்கள் அடிமையாக இருக்கணும். அதுதான் அந்த அரசாங்கத்துக்கு எதிர்பார்ப்பு. இங்கே மட்டும் எல்லா நாட்டிலுமே. ஸோ அதனால் நம்மளை பொறுத்தளவு வீக்னஸ் என்னென்னா குடிக்கிறது. நல்லா குடி வீழ்ச்சி அடை. உன்னோட வேலை என்ன? போஸ்ட் ஓட்டுறது மட்டும் வேலை அப்படின்னா. இதுதான் எங்களோட கருத்து. அதனால் இது ஒரு மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். மேலூர் தொகுதியில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு வாக்களிங்க. நம்பர் 111111 இந்த நம்பரில் வாக்களித்து ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்படும் மக்களுக்காக. இது எல்லா டீமும் ஆக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இது நாங்கள் லாபம் பார்த்துலாம் பண்ணல. எங்களுக்கு நாங்கள் இல்லை வருமானம் வரும் சம்பாதிக்கணும்லாம் கிடையாது. எல்லாமே வெல் செட்டில்டு. எங்களால் நம்ம மக்கள் முன்னேறணும், அது மட்டும் தான் எங்களோட நோக்கம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் வாக்களிங்க. இந்த வருஷம் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முருகன் சார் கண்டிப்பாக ஜெயிப்பார் எங்களோட கால்குலேட் பிரகாரம். உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டர் இருக்கே. நன்றி, வணக்கம். நன்றி சகோதரரே. அடுத்து மதுரை முத்து அவர்களிடம் கொடுத்து. அப்படிங்களா? நம்மளுடைய வெற்றி வேட்பாளருக்காக சிங்கப்பூர்லேருந்து எவ்வளவு கோட்பாடுகள், எவ்வளோ வரலாறுகள் உண்டு, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்துக்கு என்ன செய்யணும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப தெளிவாக, அதே போல் மண்ணின் மனம் மாறாமல் பழச மறக்காமல் அவங்களுடைய குருநாதர் என்ற எண்ணத்தோடு இந்த மண்ணிற்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மக்களை பார்த்து பெரிய மகிழ்ச்சிகள் அந்த நினைவுகளோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய மக்கள் நாயனுக்கும் ஒரு பெரிய இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் நிறைவாக வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியோடு போகணும். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்றது அவருடைய நோக்கம். ஆமாம், ஏற்கனவே ரொம்ப நேரம் சிரிச்சிங்க. ஆமாம், ஏற்கனவே நீ பெண்கள் சார்பாக பேசினேன். ஆமாம், அதில் தான் அவங்க ஓடினதான் இன்ன வரைக்கும் இந்த பக்கத்தில் பார்க்க முடியல. இல்லை சார், பெண்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கும். அதனால் வீட்டில் பருப்பு கடையணுங்கிறதுக்காக பெண்கள் கிளம்பி போயிருக்கிறாங்க. அப்படியா? இது இருக்க 3 வரை வெட்டி விட்டுறாதான்னு பேசி ரொம்ப பெண்கள் எல்லா மேடையிலும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசும்போது எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆமாம், நான் உண்மையிலே இந்த இடத்துல நம்ம வெற்றி சின்னத்துக்கு ஈடினே அழகா ஒன்று சொல்லணும் சார். காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா அப்படிம்பாங்க. நிஜமாவே இன்னைக்கு கம்ப்யூட்டர் கடவுளாக உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. அதனால வெற்றி சின்னம் கம்ப்யூட்டருக்கு, வெற்றி வேட்பாளர் முருகனையாக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்தலின் தோன்றின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லுவாங்க. அப்படி மேலூர்ல தோன்றி இன்னைக்கு உலக மக்கள் அத்தனை பேர் மனசுலையும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இது சிறந்த ஒரு பேச்சாளி. நன்றி. பேச்சாளியா?
போன வாரம் 1 மணி நேரம் மேடையில் பேசினதுக்கு மேடையிலேயே அவங்களுக்கு 50,000 ரூபாய் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபைன் போட்டாங்க. நடக்கிறது, நம்ம என்னத்தோ புதுசா ஒன்றும் சொல்ல போறதில்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அன்னபாரதி அவர்கள் எனக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு 13 வருஷத்துல 1 அல்ல 2 அல்ல குவைத், கத்தார், பஹ்ரைன், நியூசிலாந்து, நன்றி 46 நாடுகள் மிக்க நன்றி போகலாம் நினைக்கிறாங்க. ஒருவேளை கூப்பிடல, நீங்க இங்க கூப்பிட்டதே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த அண்ணன் சிரிக்கிற சிரிப்பை பாருங்க. ஏன்னா உள்ளூர்ல ஒரு 3 நாடு, உண்மையிலேயே 3 நாடு போயிருக்காங்க. தேங்க்யூ சார். ஒரத்த நாடு, செட்டி நாடு, ராம் நாடு, 3 கூட்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. என்னுடைய பெருமையை நானே சொல்றேன். அண்ணா நான் எப்படிப்பட்ட, நீங்க சிரிச்சீங்க தானே, உங்களுக்காக சொல்றேன். நான் எப்படிப்பட்ட பேச்சாளர்னா, தூத்துக்குடியில மருந்து குடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கணும். தூத்துக்குடியில நான் பேசி முடிச்சிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கல, 5 பவுண்ட் செயினுங்க அத்துட்டு ஓடி இருக்கேன் சந்துலன்னா. என் பேச்சை பாராட்டி விழா கமிட்டியாளர் கொடுத்தாங்கன்னா பாருங்க, அந்த அக்கா அப்படியே என்ன ஊத்து பாக்குது, இந்த பிள்ளை இவ்வளவு அழகா பேசுதே அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இப்ப சமீபத்துல ஸ்ரீவித்தில் ஆண்டாள் கோயில்ல நகைச்சுவை கிடையாது சார், சீரியஸா சொல்றேன், 3.5 மணி நேரம் ஆண்டாளை பற்றி ஒரு பெரிய சிறப்புரையாற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயம். காமராஜர் ஐயா பத்தி 2 மணி நேரம் அவரே பயந்து போய் என்னம்மா என்னை பத்தி தெரியாத விஷயம்லாம் பேசுகின்ற அளவுக்கு பெரிய ஆற்றல். அதனாலதான் இந்த இடத்த எந்த மேடையெல்லாம் கட்டி போற அளவுக்கு. உண்மையில எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு நம்ம மதுரையின் மிக பேறு பெற்றது. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுல முதல் பெண் வர்ணனையாளராக நான் பேசினதுலாம் உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். உண்மையில இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு எது சார்? என்னது? நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு தான். அப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜல்லிக்கட்டுல கூட கொம்பு குத்தி குடல் வெளியே வந்து அவனே அள்ளி போட்டு ஓடி ஆஸ்பத்திரி. ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான். சரி, பட் தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையாவது பொழைச்சிருக்கானா? என்ன அத்தனை பேரும் கைத்தறல் சிரிச்சுக்கிட்டே கைத்தறி கொடுக்குறாரு வரலாம். இப்பதான்டா உண்மையை பேசுற முத்து அப்படின்ட்டு தான். அப்படி கிடையாது. பெண்கள் நாங்க இல்லாட்டி ஒரு அணுவும் அசையாதுங்க. உங்களாலேயே சில நேரம் அசையும் இல்ல, அப்புறம் எப்படி அணு அசையும் சார்? குடும்பம் ஒரு சாப்பாடு ஆண்கள் சாப்பிட்டோம்னா அது என்ன சார் செய்யணும்? வாவ் அப்படி சொல்லணும்ல. ஆமா. ஆனா எல்லா ஆம்பளையும் இன்னைக்கு சாப்பிட்டு என்ன சொல்றான்? வாவ். பாத்தீங்களா? அதனாலதான் இன்னைக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல ஏன் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? எப்படி? பக்கத்துல அவங்க சம்சாரம் இல்ல, சந்தோஷமா உட்காந்துருக்காரு. எங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட புருஷன் பிடிக்கும் தெரியுமா சார்? நல்லா கேட்டுக்கோங்க ஆண்கள்லாம். எங்களுக்கு வரக்கூடிய கணவன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும், அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும், சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும், நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும், மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் பெண்களுக்கு பிடிக்கும்னா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். அப்போ ஆரியன் ஹோட்டல் சர்வீஸ் மேன் தான் உங்களுக்கு புருஷன் வந்தார். அவர் தான் எல்லாம் வச்சிருப்பார். இது என்ன சார் இப்படிலாம் இன்னைக்கு காலகட்டத்தில் யாரு சார் சமைக்கிறாங்களா? பாத்தீங்களா? அது ஆச்சரியப்படுவீங்க. இந்த அம்மா அல்வா கிண்டுனாங்க. பக்கத்து வீட்டுக்கு எதிர்த்தாப்புல சண்முகா தேட்டர். இவங்க அல்வா கிண்டி இறக்கணும். தேட்டர்ல இருந்து 15 பேர் எனக்கு கொடுங்க அவ்வளவு நல்லா இருக்குமாடா அப்படின்னு கேட்குறேன். இதுல போஸ்ட் ஓட்டினா தானே கிளியாது அப்படின்னா. அப்படின்னா இப்படி கிண்டுற இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சிரிச்சிட்டு போறது நான் மேடைக்கு சொல்வேன். 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்துவேன். இந்த மேடையும் ஒரு தங்கமான மேடை. எந்தவித ஒரு சுயநலத்தோடு இல்லாமல் பொதுநலத்தோடு ஒரு மேடை இன்னைக்கு மேலூரில் நடந்திருக்குன்னா அது ஐயா பெருமைக்குரிய முருகன் ஐயா அவர்களுடைய இந்த தேர்தல் கூட்டம் தான். இது வெறும் கூட்டமாக இல்லாமல் ஒரு கோபுரமாக உயர்வதற்கு அண்ணன் வந்து அவ்வளோ ஒரு பேருரை இவ்வளோ லயிச்சு ரசித்து மக்கள் நாயன் அவர்கள் நிரம்ப மேடையில் நான் அவர் பேச்சை கேட்டிருக்கேன். இங்கே அந்த உள்ளுணர்வோடு பழைய நினைவுகளோடு சொந்த இடத்துக்கு வர்றப்ப கிடைக்கிற ஒரு அனுபவம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதை அப்படியே கொட்டி அழகாக உங்கள்கிட்ட வெளிப்படுத்தினார். அது ஒன்றே போதும் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக எங்களை அழைத்து அதோட நீங்கள் வந்தவங்க சும்மா போகக்கூடாது, மனதார மகிழ்ச்சி ஆகிட்டு போன்றதுக்காக எங்களையும் அழைத்தமைக்காக நன்றி சொல்லிக்கிறோம். ஆமாம், வேற எதுக்காக உண்மையிலே இப்போ பெண்களுக்கெல்லாம் எப்போ சந்தோஷம் நம்ம முடிச்சாத்தான் இல்ல சார். நல்லா சிரிச்ச என்ன பெண்கள் எங்க இருக்காங்க? 3 பேர் தான் இருக்காங்க. அக்கா பெண்கள் மட்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்கக்கா. பாருங்க இவ்வளவு கூட்டம் இருக்கிறேன். எங்க பாட்டிமார் பல்லெல்லாம் பாருங்க. அது பெண்கள்னா அம்மா திரும்பி யாரு சொல்றா? அவங்களுக்கு லேடிஸ்னா தான் புரியும் சார். லேடிஸ்னா சுத்த தமிழ்லயே நான் சொல்றேன். பெண்களுக்குலாம் எப்ப சந்தோஷம் தெரியுமா? இந்த மதுக்கடைகளை எல்லாம் மூடிட்டா எங்களுடைய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சந்தோஷம். இப்ப ஆண்கள் கைதட்ட பாக்குறீங்களா? எங்க ஆண்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? எப்போ இந்த நகைக்கடி புடவைக்கடி மூடிட்டா அவங்க உரம் மகிழ்ச்சி. இப்படியே பேசினா ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல மேடை. ஏன்னா இந்த நகைச்சுவையில நீங்க உண்மையான விஷயத்த மெய்யான விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது என்பதான் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க ஓடி தேட வேண்டிய இடம் நாளை மறுநாள் 23ஆம் தேதி 11ஆம் நம்பர். ஆமா, இது வந்து உங்களுக்கு வெறுமனே
பொழுது போக்குவதற்கான நிகழ்ச்சியாமல் பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சி அமைகிறது அந்த கம்ப்யூட்டர் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு அவருடைய நோக்கம் நான் தொடக்கத்தில் சொல்லிட்டேன், பணம் சம்பாதிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல, இந்த மேலூர் மக்களுடைய மனம் சம்பாதிப்ப நோக்கம் என்கிறார். அப்படியாப்பட்ட அருமையான பண்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த மேடையிலிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. பாட்டல் வேணாம், மங்கி போட்டு அடுத்த அண்ணன் பாட்டல். பாண்டியன் பாசத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய மேலூர் தொகுதி சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு வாக்கு கேட்ட அண்ணன் ராமராஜன் அவர்களுக்கு என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்ட மதுரை முத்து அவர்களுடைய டீமுக்கும் தருணத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். இப்போ நான் நிறைய மேடையில் பேசினது தான், ஆனால் திருப்பி திருப்பி பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் சுருக்கமாக பேசிடுறேன். முல்லை பெரியாறு அணை தண்ணீருங்கிறது நம்ம தொகுதியை விட்டு பிரிக்க முடியாது. 200 வருஷத்துக்கு முன்னாடி முல்லை பெரியாறு அணை இல்லாதப்ப நம்ம பகுதியில் 10 வருஷம் கடுமையான பஞ்சம், ஆயிரமாக மக்கள் சாகுறாங்க. ஆங்கிலேயர்கள் சாப்பாடு போட்டு முடியலை, திவால் ஆயிரம்னு நினச்சி முல்லை பெரியாறு அணையை கட்டினாங்க. அதில் ஒரு தாராள வள்ளல் பென்னிகுக் கவர்மெண்ட் பணம் இல்லாட்டியும் சொந்த பணத்தை போட்டு கட்டினாரு. அவரை நம்ம கடவுளாக கும்பிட்றோம். ஆனால் அது கட்டி 150 வருஷம் ஆயிடுச்சு. அதற்கு பின்னாடி தமிழகத்தில் நம்ம தென் மாவட்டங்களுக்கு எந்த அணையும் கட்டலை. எம்ஜிஆர் காலத்தில் குடிநீருக்காக ஒரு அணைக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க. இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தில் இது பண்ணுறதெல்லாம் ஈஸி. ஆனால் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் வேலை இல்லை. ரோடை போட்டோமா, கமிஷன் அடித்தோமா, எதில் ஈஸியாக கமிஷன் அடிக்குமோ அதில் அடிச்சுட்டு போகிறாங்க. நிரந்தரமாக மக்களை வாழ விட மாட்டேன்றாங்க. இப்போ எங்கள் அப்பா தீர்ப்பு பெற்று 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அணை நீர்மட்டத்தை நேரம் வேலை பார்த்துருந்தா நேரம் 152 அடி ஆகிருக்கும். மதுரை பக்கம் பிளாட் ஆயிடுச்சு, நிறையா குறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு இருபோகம் கொண்டாடலாம், சிங்கம் நிர்வாகிக்கலாம், வருஷந்தோறும் தண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவங்க தேனி மாவட்டத்தில் அதிகாரத்தை வச்சுட்டு அங்கே போய் வாய்க்காலாக போய் எக்ஸ்டென்ஷன் வாழ்க்கையாக கட்டிக்கிட்டு நம்ம தண்ணியை பூரா அவங்க எடுத்துக்கிறாங்க. பினாமி பேரில் இருக்க அரசியல்வாதிகள். நம்ம தொகுதியில் ஒரு வலுவான எம்எல்ஏ இல்லை, ஸ்ட்ராங்காக கேட்குறதுக்கு ஒரு மினிஸ்டரோ யாருமோ இல்லை. அந்த நிலையில் தான் நம்ம இருக்கோம். இதெல்லாம் வேதனையடைய வச்சுச்சு. அப்புறம் அடிக்கடி தண்ணி கேட்டு நம்ம அவங்க சொன்ன மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி தண்ணி கேட்டால் கொடுக்க வேண்டியது அதிகாரிகள், அரசோட கடமை. முந்தையெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி கேட்க சிஎம்கிட்ட உத்தரவு வராது. எங்கள் அப்பா ஆர்கே ராமச்சந்திரன், சின்னடைக்கன் ஐயா, இவங்க 3 பேர் தான் சங்கமாக இருப்பாங்க. அப்போ நம்மளவு கூட பலம் இல்லை. எங்கள் அப்பாட்ட சொன்னால் எதுக்குடா அவங்கள தொந்தரவு பண்ண, அதான் வரமாட்டாங்க, அவங்க வேலையை பார்க்கணும்னா பாவம் அப்படின்னு அவங்க 3 பேர் தான் போவாங்க. போய் அதிகாரிகிட்ட கேட்பாங்க, இத்தனாம் தேதி தண்ணி தரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாண்டிகர் என்ன இருக்காரு, அவருக்கே தெரியும். அதுக்கப்புறம் நிலைமை மாறுச்சு. அதிகாரிகள் கையில் அரசியல்வாதிகள் கையில் தண்ணி திறக்கிறது போச்சு. அப்போ பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 2 கட்டமாக அதுக்கு தான் நான்குடி சாலையில் மறியல் பண்ணோம். எல்லாருமே சேர்ந்து மறியல் பண்ணோம். ஜாதி, மதம், கட்சி எந்த வேறுபாடும் இல்லாமல் நம்ம பண்ணோம். அந்த போராட்டத்தின் மூலமாக நானே பெரிய தலைவனாக உருவானேன். அந்த உண்மையை ஒத்துக்கிறேன். நீங்கள் தான் ஆக்குனீங்க, நானாக உருவாகலை. இப்போ என்னடா வர அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சங்கமாவது ஒன்றாது, விவசாயியாவது மண்ணாது அப்படின்ற போக்கு நீடிக்குது. விவசாயிகள் குறைதீர்க்கணும்னு ஒன்று நடக்குது. அங்கே போய் பார்த்தவங்களை கேளுங்க, அது கேட்கும் கூட்டமாக தான் இருக்கும், தீர்க்கும் கூட்டமாக இருக்காது. செய்யவே மாட்டாங்க எந்த இதுவும். அது பாட்டு நானும் அதுக்கு போகிறதே இல்லை. அதுக்கு வேஸ்ட், டைம் வேஸ்ட்டுன்ட்டு நாங்கள் எதுவுமே பேப்பரில் படம் போகிறக்கா சில பேர் போவாங்க, ஆனால் எதுவுமே நடக்காது. அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, இது சங்கம் என்ன பெரிய இது, மக்கள் என்ன பெரிய மக்கள், அவங்கள கையாள எங்களுக்கு தெரியும். ஜாதி பணம் 2 வச்சும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுதான் நடக்குது. காசை கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஒரு ஜாதிய வேட்பாளர் போட்டு ஜாதி வரியை தூண்டி வராங்க. நம்மளும் பார்க்காம ஓட்டை போட்டுறோம். வருத்தமான விஷயம். அவர் சரி போட்டு வராது, அந்த ஜாதிக்காவது நல்லது செஞ்சாருன்னா அதுவும் செய்யலை. அவங்க வச்சு ஓட்டு போட்ட மக்கள் 10 வருஷமாக அவர் ஊரில் பஸ் இல்லாமல் இருக்காங்க, ரோடு வசதி இல்லாமல் இருக்காங்க, செவனேன்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னதே தீர்வு அப்படின்னு எனக்கே தெரில. மேலூர்லையாவது நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால எனக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும்னு தான் நான் அரசியலில் வரலாம்னு நினச்சேன். சரி, இதெல்லாம் உடச்சி ஜாதி மதம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் என்னே இல்லை, இதுக்கு பின்னாடி வர காலத்துலேயும் இந்த மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஆளை மக்கள் தலைவரை உருவாக்கணும் அப்படின்ற கொள்கை கோட்பாடோட தான் நான் அந்த அரசியலுக்கு வந்தேன். இப்போ வந்தோடனே எனக்கு நிறைய மிரட்டல்கள், எங்கள் சங்கத்திலேருந்து நிறைய பேரை என்னை விவசாய சங்கத்தில் நீ நிற்காதீங்கன்னாங்க. சரி ஓகேப்பா, நீங்கள் 4 பேர் சொல்கிறீங்க, நின்றுக்கிறேன் அப்படின்னு நாங்கள் இந்த தொகுதி மக்கள் முன்னேற்ற இயக்கம்னு ஆரம்பிச்சிட்டோம். அது அதை விட நல்லதாக இருக்குது. முதல் விவசாயிகள் மட்டும்தான் உதவி பண்ண முடியும், இப்போ எல்லா மக்களுக்கும் சேர்ந்து உதவி பண்ண முடியும் அப்படின்னு இந்த இயக்கத்தை ஆரம்பித்து நல்லபடியாக வளர்த்துட்ருக்கோம். இந்த தொகுதியில் 40 வருஷமாக எந்த முன்னேற்றமும் காணோம். பெருசாக இருந்த வீடுகள் அப்படியே இருக்குது. பணக்காரங்களாகிட்டே போகிறாங்க, ஏழைகள் அப்படியே தான் இருக்காங்க, வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நடக்குது. இங்கேருந்து இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் தீர்க்கணும்னு தான் இப்போ அரசியலுக்கு வந்தோம். இப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கருத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நம்ம வெற்றி பெற நிலைமையில் குறைச்சி காசு கொடுக்குறவங்களாம் இப்போ 1000 ரூபா ஆகிட்டாங்க அவங்களுக்கு விலை. நம்ம எல்லாத்துக்கும் விலை 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு ஏதாவது கோச்சிக்காதீங்க, ஒரு ஆடு மாடு எதையுமே வாங்க முடியாது. ஆனால் நம்ம 5 வருஷத்துக்கு நம்ம அவங்க நேர்ந்து விட்ட மாதிரி 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இது 70 காசு ஒரு நாளைக்கு 5 வருஷத்துக்கு பார்த்தா. இது எதுக்கு கொடுக்குறாங்க? நம்ம 5 வருஷம் வாயை மூடிட்டு அவங்கள்ட்ட எந்த கோரிக்கையும் கேட்கக்கூடாது, எந்த போராட்டமும் பண்ணக்கூடாது. அவங்க பாட்டுக்கு வீட்டு மதுரை மெட்ராஸ் போயிடுவாங்க, இல்லாட்டி அலுவலக பக்கம் போயிடுவாங்க. நம்ம பாட்டுக்கு செவனேண்டு தலையெழுத்தேண்டு இருக்கணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் மனசு வச்சாதே மாற்ற முடியும். நான் தைரியமாக வந்திருக்கேன், அதே தைரியம் உங்களுக்கு இருக்கணும். இந்த காசுன்றது நீங்கள் மனசாட்சியெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. அவங்க 1000 வாக்குறுதி சொல்லி நம்மளோட ஓட்டு கேட்குறாங்க. தேர்தல் வாக்குறுதின்னு 250 எழுதுறாங்க. எல்லாத்தையும் செஞ்சாங்களா? அவங்கள கடவுள் தண்டிக்காதப்ப நம்மளை தண்டிக்காது. அதுவும் அவங்க கொடுக்குற பணம் நம்மகிட்ட இருந்து எடுத்த பணம். எந்த இழிச்ச வாயினாவது உழைச்சி சம்பாதிச்சு கொடுப்பானா? நானே பெரிய ஆளாக இருக்கேன், நானே இப்போ பார்த்தேன் செலவழிக்கிறேன், எனக்கு வருமானம் வருது. இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் நான் செலவழிக்க முடியாது. ஏன்னா என் குடும்பம் குட்டியை பார்க்கணும்ல. அவர் எவ்வளோ பெரிய கோடி சொன்னாலும் 15 கோடி செலவழிப்பாரா? அதில் என்ன திட்டம் இருக்கும்? 15 கோடி கொடுத்துட்டு 100 கோடி அடிப்போம். அது யார் பணம்? நம்ம பணம். நம்மளுக்கு ரோடு போட மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்ம வளர்ச்சி பூரா கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் தான் இந்த ஜனநாயகத்தில் நீங்கள் தான் நீதிபதி. உங்கள்கிட்ட ஓட்டுன்ற ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாதான் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். பயன்படுத்தாட்டி பரவாயில்ல. நான் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட்டு இதில் நிற்கலை. ஏன்னா தோத்தா நான் தோற்ற மாதிரி இல்லை, ஒரு இயக்கம் தோற்ற மாதிரி, நம்ம மக்கள் தோற்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதை பற்றிலாம் கவலை இல்லை. அப்படியே தோற்றாலுமே நான் உங்களுக்காக கடைசி வரைக்கும் உழைப்பேன். அந்த அரசியல் நாட்டையும் விவசாய சங்கத்திலேருந்து உங்களுக்கு உழைப்பேன். அதனால் தயவு பண்ணி எல்லாரும் தேர்தல் அன்னைக்கு ஒரு காசு வாங்கணுமே அப்படின்ற எந்த மன உறுத்தலும் இல்லாமல் யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு ஓட்டு போடாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு நல்லது செய்யணும்னு யார் உங்களுக்கு மனசில் தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நம்ம மேலூர் மாறணும், மேலூர் முன்னேறணும் அப்படின்னு நினைங்க. எல்லாம் நம்ம கூட்டாக செஞ்சாதே முடியும். 10 பேரோ 100 பேரோ செஞ்சா முடியாது. அதனால் உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கலந்து செய்த கலவை நாம். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறது. அதிகார பலம், சுயநலம் மற்றும் பல பலங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தாலும் பணம் பலமே வந்தாலும் மக்கள் நலமே பொது நலம் என்று இந்த நிகழ்ச்சியில் வாக்கு கேட்ட எங்கள் அருமை அண்ணன் முருகன் அவர்களுக்கு இந்த ஊர்ல ரொம்ப சந்தோஷத்தை தேற்ற வச்சு கொடுத்தாரு. அந்த சந்தோஷம் மாதிரி தண்ணி வேணும் ஒரே கோரிக்கை தான் மெயினா இருக்குது. ஆட்டோக்காரங்க முதற்கொண்டு அனைவரையும் ஒரு கருத்தா வச்சு இந்த தேர்தல் நிற்கிறாரு. எந்த வேட்பாளரும் நான் வெற்றி பெறணும்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னாரு, நானும் நல்லவன், உங்களுக்கு வேறவங்க நல்லா வந்தாலும் ஓட்டு போடுன்னு சொன்ன ஒரே உத்தம தலைவன் எங்கள் முருகன் அண்ணா. நல்ல கைதல் கொடுங்க. அவரை என்ன சொல்றேன்னே தெரியல. அவர் பெரிய பணக்கார குடும்பம், பெரிய மனசுக்காரன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு அவர் இந்த மதுரை முத்தன் அவர்களையும் ராமராஜன் அவர்களையும் எங்கள் கணேஷ் தியேட்டர் உரிமையாளர் முருகன் அண்ணா சார்பாக மனமாற வாழ்த்தி, இந்த வெற்றிக்கு பாடுபட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முருகன் அண்ணா சார்பாக வாழ்த்தி, எங்கள் மக்கள் நாயன் ராமராஜன் அவர்கள் நீடூடி புகழோடு வாழ வேண்டும் என்று மதுரை முத்துவின் மதுரை அண்ணன் முருகன் அவர்கள் சார்பாக மனமாற வாழ்த்தி அன்னபாரதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இதோ தொடரும் பாடல் எங்கள் மக்கள் நாயனின் பாடல் உங்களுக்காக. மறக்காமல் கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், ஏற்றம் பெற வேண்டும், மாற்றம் தர வேண்டும் என்று மக்களை உங்களை பாலம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
செய்தி ஒன்று கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளை இந்த நாளே முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளை இந்த நாளே காலத்தழுவீனிக்கும் கனகமணி கொலுசு அம்மா நானாக மாற இப்போ நினைக்கிறம்மா மனசு இந்த மனசு ரஞ்சனத்தான் வந்து விழுந்த நல்ல வேதனா சந்திரனத்தான் சாட்சி வச்சு சொன்ன கததா நல்ல கததா சந்தனங்கரைச்சு பூசணும் எனக்கு முத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் மாமரத்து கீழே மங்கையவ பாட அந்த மகள் குரலே மனம் மயங்கியது யாரோ பூமரத்து கீழிருந்து பொண்ணு அவ குளிக்க அந்த பூமரத்து மேலிருந்து புலம்பியது யாரு கண்ணி மனசு உடனடிச்சு தன்னந்தனியே எண்ணி துடிக்கும் உன்னை எடுத்து அள்ளி கொடுக்கும் வண்ண கனவு அள்ளி தெளிக்கும் கூறப்பட்டு சேலையம்மா கூட ஒரு மாலை வாங்கி வரும் மேல பொண்ணு வாசமுள்ள சோல மணியம்பி கோவிலையும் நினைச்சு தேடுது மனசு பாடுது வயசு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளை இந்த நாளே முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளை இந்த நாளே சிங்கம் போன்று சிங்கிளா வந்து கலக்கிற நம்ம முருகன் அண்ணா அவர்கள் கம்ப்யூட்டர் சின்னத்தை வாக்களிக்க அத்தனை உள்ளங்கள் நன்றி சொல்லி அவர் உங்களை மீண்டும் உரையாற்றுவார். நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்த மதுரை முத்து டீமுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராமராஜன் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் ஒரு மாதம் வேலை பார்த்துருப்பேன், எந்த கஷ்டமும் இல்லை. நான் 4 மணி நேரம் தான் தூங்கினேன். ஆனால் நல்ல ஒரு எனர்ஜி, மக்களை சந்தித்தது நல்ல சந்தோஷமாக இருந்தது. தேர்தல் டென்ஷனே இல்லை. ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சியாக நடத்திட்டு ஒரு தேர்தல் திருவிழா போல சந்தோஷமாக தான் எல்லாத்தையும் சந்தித்தேன். மக்களை சந்தித்ததில் ரொம்ப மக்கள்லாம் என் மேலே பாசமாக இருக்கீங்கன்னு தெரியும். உங்கள் பாசத்திற்கும் அன்பிற்கும் நான் என்றும் கடமைப்பட்டிருப்பேன் என்று கூறி எனக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் அன்னைக்கு எங்களது சின்னத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர் சின்னம் 11ஆம் நம்பர். நிறைய
நிரம்ப உங்களுடைய மகிழ்வுக்காக அண்ணன் அவ்வளவு போன வாரமும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இதுதான் எங்கள் மக்களுக்கு வேணும் செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஞாபகத்திலுங்கிற என்னமோ கம்ப்யூட்டர் 11ஆம் நம்பர் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு அந்த ஒரு பொதுநலவாதியை இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறவரை நீங்கள் வெற்றிக்காரனை செய்யுமாறு அன்போடு கேட்டு அண்ணன் மக்கள் நாயன் அவர்கள் ரொம்ப நாளாக வந்து நம்மளோட இவ்வளோ நேரம் இருந்தது அவருடைய அன்புக்காக அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிருன்றதுக்காக டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம மூவந்தார் பண்பாடு கழகத்தில் வந்து எல்லோரும் கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம். எல்லாம் போங்க, நிறையா இருக்குது, வந்து சாப்பிட்டு போகலாம். வாங்க நிருபர்கள், நமது வாக்காளர்கள், பொதுமக்கள் அனைவரும் ஒரு 500 பேருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. தயவு செய்து கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம். வாங்க, வேஸ்ட் ஆயிரும். சாப்பிடலாம்.